இறைவனின் பல்கலைக்கழகம் அதில் பயிலும் மாணவர் திலகம். இறைவனின் பல்கலைக்கழகம் அதில் பயிலும் மாணவர் திலகம். 4 பாடங்கள் தினம் பயின்றிட அனுதினம் முயன்றிடுவோம். இறைவனின் பல்கலைக்கழகம் அதில் பயிலும் மாணவர் திலகம். மலரினை நாடும் வண்டுகள் போலே மனமது நாடும் சிவனை. மலரினை நாடும் வண்டுகள் போலே மனமது நாடும் சிவனை. குணங்கள் வளர்ந்து குறைகள் நீங்கும், குணங்கள் வளர்ந்து குறைகள் நீங்கும். இறைவனின் பல்கலைக்கழகம் அதில் பயிலும் மாணவர் திலகம். தினமும் எழுந்து யோகம் செய்து தீவினை போக்கிடுவோமே. தினமும் எழுந்து யோகம் செய்து தீவினை போக்கிடுவோமே. மனதில் நிலவிடும் தானே, மனதில் சாந்தி நிலவிடும் தானே. இறைவனின் பல்கலைக்கழகம் அதில் பயிலும் மாணவர் திலகம். உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயரிய சிவனை நினைப்போம். உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயரிய சிவனை நினைப்போம். என்றும் சுகம் நம் வாழ்விலே, என்றும் சுகம் நம் வாழ்விலே. இறைவனின் பல்கலைக்கழகம் அதில் பயிலும் மாணவர் திலகம். தாயும் அவரே தந்தையும் அவரே என்பதை உணர்ந்தால் போதும். தாயும் அவரே தந்தையும் அவரே என்பதை உணர்ந்தால் போதும். சாந்தியும் சுகம் நல்வாழ்விலே, சாந்தியும் சுகம் நல்வாழ்விலே. இறைவனின் பல்கலைக்கழகம் அதில் பயிலும் மாணவர் திலகம். நான் பாடங்கள் தினம் பயின்றிட அனுதினம் முயன்றிடுவோம். இறைவனின் பல்கலைக்கழகம் அதில் பயிலும் மாணவர் திலகம். ஆனந்த அனுபவமே நாம் யாவரும் பெறலாமே. ஆனந்த அனுபவமே நாம் யாவரும் பெறலாமே. இந்த அவனியிலே உள்ள யாவருக்கும் ஆத்ம ஞானம் அளிப்போமே. இந்த அவனியிலே உள்ள யாவருக்கும் ஆத்ம ஞானம் அளிப்போமே. ஆனந்த அனுபவமே நாம் யாவரும் பெறலாமே.
மலரின் மனதை போலே என்றும் மகிழ்வாய் வாழலாம். மலரின் மனதை போலே என்றும் மகிழ்வாய் வாழலாம். ஆனந்த அனுபவமே நாம் யாவரும் பெறலாமே. அபுமலை தனிலே தோன்றிய சிவமே அகிலம் முழுதும் ஞானம் தருகிறார். அபுமலை தனிலே தோன்றிய சிவமே அகிலம் முழுதும் ஞானம் தருகிறார். ஞானம் பெற்று யோகம் கற்று பலனை எய்தலாம். ஞானம் பெற்று யோகம் கற்று பலனை எய்தலாம். முழு நிலவழகின் ஒளியினை போலே அழகிய ஞானம் அதனை பருகுவோம். முழு நிலவழகின் ஒளியினை போலே அழகிய ஞானம் அதனை பருகுவோம். நிதமும் காலை ஓம் சாந்தி சாந்தி ஓம் சாந்தி शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा।
शांति ओम शांति। शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கிறதா? பரம்பிதா பரமாத்மா ஸ்வயம் ஞானக்கடல் சுப்ரீம் டீச்சர் டெய்லி குழந்தைகளாகி நமக்காக ஞானத்தினுடைய பாலனை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நம்ம எல்லாரையும் சத்யுக தேவதையாக ஆக்கிறதுக்கான உயர் பதவி அடைய வைக்கிறதுக்காக பாபா டெய்லி உயர்ந்த படிப்பு நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. தாரணா பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாபா புருஷார்த்தம் செய்ய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இந்த மம்மா மாதத்தில் கூட ஆத்மாபிமானி ஸ்திதியில் விசேஷமாக நாம் இருக்கணும்னு மவுண்ட் அபுலேருந்து கூட டைரக்ஷன் வந்திருக்குது இல்லையா? காலையில் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும், சாயங்காலம் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஆத்மாபிமானி ஸ்திதியில் நிலச்சிருக்கணும் அப்படின்னு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேக்ஸிமம் அந்த அபியாஸ், அந்த பயிற்சி அதிகப்படுத்தணும். பாபா இன்றைக்கு முரளிலையும் ஆத்மாபிமானி நிலையில் இருக்கணுங்கிற விஷயத்தை பாபா ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் உள்நோக்கு முகமுடையவர் ஆகணும். அதுக்கு மனன சக்தி வேணும். ஞானத்தை சிந்தனை பண்ணணும். ஞானத்தை சிந்தனை பண்ணும்போது தான் நாம் ஆத்மா வீணான விஷயங்கள்லேருந்து விடுபட்டு சக்திசாலி ஆக முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் பாபா இன்னைக்கு முரளியில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நாம் பாபாவோட மகா வாக்கியம் கேட்போம். முரளி தேதி 6/6/2025. பாபா சொல்கிறாங்க, மீட்டே बच्चे, भविष्य ऊंच घराने में आने का आधार है पढ़ाई. इस पढ़ाई से ही तुम बेगर टू प्रिंस बन सकते हो. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, எதிர்கால உயர்ந்த குலத்தில் வருவதற்கு ஆதாரம் படிப்பு. இந்த படிப்பின் மூலமே நீங்கள் யாசிப்பவரிலிருந்து இளவரசராக ஆக முடியும். பெக்கர் டு பிரின்ஸ், பெக்கர்லேருந்து பிரின்ஸ் ஆக முடியும். எதிர்கால உயர்ந்த குலத்தில் வருவதற்கான ஆதாரம் படிப்பு. இந்த படிப்பின் மூலம்தான் நீங்கள் பெக்கரிலிருந்து பிரின்ஸாக ஆக முடியும். கேள்வி, गोल्डन स्पून इन माउथ 2 प्रकार से प्राप्त हो सकता है, कैसे? கோல்டன் ஸ்பூன் இன் மவுத்து, தங்க ஸ்பூன் வாயில் இருக்குது அப்படின்னா சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைகிறது இல்லையா? அதாவது செல்வந்தராக ஆகிறது. உயர்ந்த பதவின்னு மட்டும் இல்லை, இதில் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள், உலகத்திலே சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா பணக்காரராக இருக்கிறாங்கன்னா அவங்க கோல்டன் ஸ்பூனில் சாப்பிடுவாங்க. ஸோ கோல்டன் ஸ்பூன் இன் மவுத்து, இந்த தங்க ஸ்பூன் வாயில் இருக்கிறது, தங்க ஸ்பூனை பயன்படுத்தி சாப்பிட்ற அப்படின்னா இது 2 விதத்தில் அடைய முடியும். அது எப்படின்னு கேட்குறாங்க பாபா. அந்தளவுக்கு செல்வந்தர் ஆகிறது 2 விதத்தில் முடியும். அது எப்படி முடியும்? 2 விதத்தில் பாபா சொல்கிறாங்க, एक भक्ति में दान पुण्य करने से, दूसरा ज्ञान में पढ़ाई से. எப்படி பெரிய செல்வந்தர் ஆக முடியும்? தங்க ஸ்பூனை பயன்படுத்துகிற அளவுக்கு செல்வந்தர் எப்போ ஆக முடியும்னா, 1 பக்தியில் தானம் புண்ணியம் செய்வதனால், 2வது ஞானத்தின் படிப்பினால். பக்தியில் நிறைய தான புண்ணியம் பண்ணால் அடுத்த பிறப்பில் செல்வந்தர் வீட்டில் பிறப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க பாபா இல்லையா? அப்போ கோல்டன் ஸ்பூன் வச்சு சாப்பிடுவோம். அடுத்து இந்த ஞானத்தில் படிப்பு படிக்கிறது மூலமாக சொர்க்கத்தில் தங்க ஸ்பூனை வச்சு சாப்பிடுவோம். भक्ति में दान पुण्य करते हैं तो राजा या साहूकार के पास जन्म लेते हैं, लेकिन वह हो गया हद का. பக்தியில் தான புண்ணியம் பண்ணுறாங்க அப்படின்னா ராஜா வீட்லேயோ செல்வந்தர் வீட்லேயோ போய் பிறப்பாங்க. ஆனால் அது கூட எல்லைக்குட்பட்ட பிறப்பு தானே, எல்லைக்குட்பட்ட காலத்துக்கு தானே ராஜா வீட்டில் பிறக்கிறாங்க இல்லையா? तुम ज्ञान में पढ़ाई से गोल्डन स्पून इन माउथ पाते हो, यह है बेहद की बात. நீங்களோ ஞானத்தில் படிப்பின் மூலமாக தங்க ஸ்பூனை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. கோல்டன் ஸ்பூன் இன் மவுத்து நீங்கள் அடையிறீங்க. இது எல்லையற்ற விஷயம். எவ்வளோ காலத்துக்கு கோல்டன் ஸ்பூன் பயன்படுத்துகிறோம் நாம்? 2500 ஆண்டுகளுக்கு இல்லையா? அதனால் அது எல்லைக்குட்பட்டது, லௌகிக்கில் கிடைக்கிறது. இது எல்லையற்றது. भक्ति में पढ़ाई से राजा ही नहीं मिलती. यहाँ जो जितना अच्छी रीति पढ़ते हैं उतना ऊंच पद पाते हैं. பக்தியில்
படிப்புனால ராஜ்யம் கிடைக்கிறதில்ல. பக்தியில் நிறைய சமய நூல்கள் படிக்கிறோம், வேத சாஸ்திரங்கள் படிக்கிறோம், மந்திரம் ஸ்லோகன் படிக்கிறோம் இல்லையா? அதில் ராஜ்யம் கிடைப்பதில்லை. இங்கேயோ யார் எந்த அளவு நல்ல முறையில் படிக்கிறாங்களோ அந்த அளவு உயர்ந்த பதவியை அடைகிறாங்க. ओम शांति। मीठे मीठे सिक्की लदे बच्चों को रूहानी बाप बैठ समझाते हैं। इनको कहा जाता है रूहानी ज्ञान। बाप आकर भारतवासी बच्चों को समझाते हैं, अपने को आत्मा समझो और बाप को याद करो। यह बाप ने खास फरमान किया है कि वह मानना चाहिए ना। இனிமேலும் இனிமையான வெகு காலத்திற்கு பிறகு தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறாங்க. இதைத்தான் ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. பாபா பாரதவாசி குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. என்ன புரிய வைக்கிறாங்க? தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் பாபாவை நினைவு செய்யுங்கள். இதை பாபா குறிப்பாக கட்டளையாக கொடுக்குறாங்க. எதை கட்டளையாக கொடுக்குறாங்க இன்னைக்கு? தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள், அப்பாவை நினைவு செய்யுங்கள். இதை பாபா காசுனா குறிப்பாக இன் பர்டிகுலர் இந்த கட்டளை பாபா நீ கொடுக்குறாங்க அப்படின்னா, கட்டளை கொடுத்தா என்ன செய்யணும்? கவர்மெண்ட் கட்டளை பிறப்பிக்க, சட்டம் பிறப்பிக்கிறதா அதை ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அதே போல் பகவான் கட்டளை பிறப்பிக்கிறார் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. ஊஞ்ச்தே ஊஞ்ச் பாப் கி ஸ்ரீமத் மஷூர் ஹே. ஏன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவினுடைய ஸ்ரீமத் இது, அது ரொம்ப புகழ் வாய்ந்தது. यह भी तुम बच्चों को ज्ञान है कि सिर्फ शिव बाबा को ही श्री श्री कह सकते हैं, वही श्री श्री बनाते हैं, श्री माना श्रेष्ठ. பாபா சொல்கிறாங்க, இதுவும் குழந்தைகளாகி உங்களுக்கு இந்த ஞானம் கூட இருக்குது. என்ன ஞானம்? சிவபாபாவை மட்டும்தான் ஸ்ரீ ஸ்ரீ என்று சொல்ல முடியும். ஸ்ரீ ஸ்ரீனா சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவர் என்று சிவபாபாவுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். அவர் தான் நம் அனைவரையும் ஸ்ரீ ஸ்ரீ ஆக்குகின்றார். ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ நாராயணன் சொல்கிறோம் இல்லையா? அப்படி ஆக்குறார் பாபா. ஸ்ரீ என்றால் என்ன அர்த்தம்? சிரேஷ்டமானவர்கள். तुम बच्चों को अभी पता पड़ा है कि इन्हों को बाप ने ऐसा बनाया, हम अभी श्री नई दुनिया के लिए पढ़ रहे हैं. குழந்தைகளாகி உங்களுக்கு இந்த லக்ஷ்மி நாராயணரை இப்படி ஆக்கியது பாபா என்பது இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. இப்போது நாம் புது உலகத்துக்காக படிப்பு படிச்சுட்ருக்குறோம். नई दुनिया का नाम ही है स्वर्ग अमरपुरी, महिमा के लिए नाम बहुत है, कहते भी है स्वर्ग और नरक. புது உலகத்தின் பெயரே ஸ்வர்க்கம், அமரபுரி. மகிமைக்காக நிறைய பெயர்கள் இருக்குது. ஸ்வர்க்கம் சொல்வார் இல்லையே பாபா, பேரடைஸ், ஹெவன், பஹிஷத், இப்படி மகிமைக்கு நிறைய பெயர்கள் ஸ்வர்க்கத்துக்காக சொல்லி வச்சுருக்கிறாங்க. சொல்கிறாங்க ஸ்வர்க்கம் மற்றும் நரகம் இந்த வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறாங்க. फलाना स्वर्गवासी हुआ तो गोया नरकवासी तेना, परंतु मनुष्य में इतनी समझ नहीं. स्वर्ग नरक, नई दुनिया पुरानी दुनिया किसको कहा जाता है कुछ भी जानते नहीं. इन्नार स्वर्गवासी आनांग அப்படின்னு லௌகிக்கில் சொல்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? சரீரம் விட்ட பிறகு சொர்க்கவாசி ஆகிட்டாங்கன்னா அர்த்தம் என்ன? இது நாள் வரைக்கும் நரகவாசியாக இருந்தாங்கன்னு தான் அர்த்தம். பாபா சொல்கிறாங்க, ஆனால் மனிதர்களுக்கு அந்த அளவுக்கு புரிதல் இல்லை. ஸ்வர்க்கம், நரகம், புது உலகம், பழைய உலகம் என்று எதை சொல்லப்படுகிறது என்ற ஞானம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. பாகர்கா பபுக்கா கித்தனா ஹே, எதுவும் தெரியாது. சொர்க்கம் எது நரகம் எது, ஆனால் வெளிப்பகட்டு எவ்வளோ இருக்குது பாருங்கள். तुम बच्चों में भी तोड़े हैं जो समझते हैं बरोबर हमको बाप पढ़ाते हैं. हम यह लक्ष्मी नारायण बनने के लिए आए हैं, हम बेगर टू प्रिंस बनेंगे. பாபா சொல்கிறாங்க, நமக்கு பாபா பாடம் கற்பிக்கிறார் என்பது குழந்தைகளாகிய உங்களில் கூட கொஞ்சம் பேர் தான் புரிஞ்சிருக்கிறாங்க. நாம் இந்த லக்ஷ்மி நாராயணராக ஆகிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். நம்ம பெக்கர்லேருந்து பிரின்ஸாக ஆக போகிறோம். पहले पहले हम जाकर राजकुमार बनेंगे. ये पढ़ाई है, जैसे इंजीनियरिंग, बैरिस्ट्री आदि पढ़ते हैं तो बुद्धि में रहता है कि हम घर बनाएंगे, फिर यह करेंगे. हर एक को अपना कर्तव्य स्मृति में आता है. பாபா சொல்கிறாங்க, நாம் இங்கே பாபா பாட சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம லக்ஷ்மி நாராயணனாக ஆகிறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். நம்ம பெக்கர்லேருந்து பிரின்ஸ் ஆக போகிறோம் இல்லையா? முதல்ல நாம் போயிட்டு ராஜகுமாரனாக ஆக போகிறோம். என்ன ஆக போகிறோம்? நாம் போயிட்டு
ராஜகுமாரனாக ஆக போகிறோம். இது படிப்பு இல்லையா? எப்படி பாருங்க, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, வக்கீலுக்கு படிக்கிறாங்க. அப்போ அவங்க புத்தியில் என்ன இருக்கும்? நான் இந்த படிப்பு படிச்சுட்டு இப்படி நான் சம்பாத்தியம் பண்ணுவேன், அதில் நான் இப்படி வீடு கட்டுவேன், அதுக்கப்புறம் இந்தந்த மாதிரி வேலைகள் பண்ணுவேன், இப்படி என்னுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவேன் அப்படின்லாம் பிளான் பண்ணுவாங்க இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் அவரவருடைய கடமை வேலை எதுவோ அது நினைவு வருது இல்லையா? தும் பச்சோं को जाकर बड़े ऊंच घर में जन्म लेना है इस पढ़ाई से. அதே போல தானே நீங்களும் இப்போ படிச்சுட்டு இருக்கிறீங்க, பாபா நம்மளை சொல்கிறாங்க. அப்போ நாமளும் இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளாகி நீங்களும் கூட போயிட்டு பெரிய ரொம்ப உயர்ந்த வீட்டில் போய் பிறப்பெடுக்க போகிறீங்க. பிறப்பெடுக்கணும். எதன் மூலமாக? இந்த படிப்பின் மூலமாக. இப்படி அந்த படிப்பில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வக்கீல் படிச்சுட்டு நான் அடுத்து இப்படி சம்பாத்தியம் பண்ணுவேன், இவ்வளோ பெரிய வீடு கட்டுவேன்னு யோசிக்கிறாங்களோ, அந்த மாதிரி இங்கே பாபா பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் லக்ஷ்மி நாராயண் போல் உயர் பதவி அடையிறதுக்காக வந்திருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கும் புத்தியில் இப்போ என்ன இருக்கணும்? பாபா என்ன சொல்கிறாங்க? நான் போயிட்டு என்னாக போகிறேன், உயர்ந்த வீட்டில் போய் ஜென்மா எடுக்க போகிறேன், இந்த படிப்பினாலன்னு உங்கள் புத்தியில் இருக்கணும். जो जितना जास्ती पढ़ेगा उतना ऊंच बहुत ऊंच घर में जन्म लेगा. राजा के घर में जन्म ले फिर राजा ही चलानी है. பாபா சொல்கிறாங்க, யார் எந்த அளவு அதிகமாக படிப்பாங்களோ அந்த அளவு ரொம்ப உயர்ந்த வீட்டில் பிறப்பெடுப்பாங்க. பாபா என்ன சொல்கிறாங்க? யார் எந்த அளவு அதிகமாக படிப்பாங்கன்னு அர்த்தம் என்ன? பாபா என்ன பாடம் சொல்கிறாங்களோ அது ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வாழ்க்கையில் தாரணா பண்ணணும். அதுதானே நல்லா படிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ யார் ரொம்ப அதிகமாக படிப்பாங்களோ அவங்க ரொம்ப உயர்ந்த வீட்டில் போய் பிறப்பெடுப்பாங்க. ராஜாவினுடைய வீட்டில் பிறப்பெடுப்பாங்க, பிறகு ராஜ்யம் பண்ணுவாங்க. ராஜாவுக்கு மகனாக பிறந்தா ராஜ்யம் பண்ணுவாங்க. गाया भी जाता है गोल्डन स्पून इन माउथ. एक तो ज्ञान द्वारा यह गोल्डन स्पून इन माउथ मिल सकता है, दूसरा अगर दान पुण्य अच्छी रीति करे तो भी राजा के पास जन्म मिलेगा. वह हो गया हद का, यह है बेहद का. கோல்டன் ஸ்பூன் இன் மவுத்துன்னு சொல்லப்படுது, லௌகிக்கில் சொல்லுவாங்க. ஒன்று ஞானத்தின் மூலமாக இந்த தங்க ஸ்பூன் நம்ம வாயில் பெற முடியும். இரண்டாவது, ஒருவேளை தான புண்ணியம் நல்லா செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க ராஜா வீட்டில் போய் ஜென்மா எடுப்பாங்க. ஆனால் ராஜா வீட்டில் பிறப்பெடுப்பதோ எல்லைக்குட்பட்ட விஷயம். ஆனால் சொர்க்கத்தில் பிறப்பெடுப்பதோ, சொர்க்கத்தில் தங்க ஸ்பூனை அடைவதோ என்னன்றார் பாபா, எல்லையற்ற விஷயம். हरेक बात अच्छी रीति समझो, कुछ भी समझ में न आए तो पूछ सकते हो. नोट करो, यह बातें बाबा से पूछना है. मुख्य है ही बाप की याद की बात. बाकी कोई संशय आदि है तो उनको टिक कर देंगे. பாபா அழகாக புரிய வைக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல முறையில் புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது புரியலைன்னா நீங்கள் கேட்கலாம். ஏதாவது விஷயம் புரியலைன்னா என்ன பண்ணலாம்? சாக்கார் பாபா இருக்கும்போது பாபா சொன்னாங்க, பாபாட்ட வந்து கேட்கலாம். இப்போது நிமித்தமானவங்ககிட்ட கேட்கலாம். பாபா சொல்கிறாங்க, இந்தந்த விஷயங்களை பாபாட்ட கேட்கணுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன புரியல, என்னென்ன விஷயங்களில் சந்தேகம் இருக்கிறதோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாபா சொல்கிறாங்க, முக்கியமானதே நினைவிற்கான விஷயந்தான். மற்றபடி ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை பாபா சரி பண்ணிடுவாங்க. என்ன கேட்கணும், சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கணுன்னாலும் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். ये भी बच्चे जानते हैं जितना भक्ति मार्ग में दान पुण्य करते हैं तो साहूकार के पास जन्म लेते हैं, जो कोई बुरा कर्म करते हैं तो फिर ऐसा जन्म मिलता है. பாபா சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு பக்தி மார்க்கத்தில் தான புண்ணியம் பண்ணுறாங்களோ அந்த அளவு செல்வந்தர் வீட்டில் போய் பிறப்பெடுக்கிறாங்க என்பதை குழந்தைங்க நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. அதே மாதிரி ஒருவர் ஏதாவது தீய கர்மா பண்ணுறாங்கன்னா பிறப்பும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிடைக்குது. कोई का तो ऐसा कर्म बंधन है जो बात मत पूछो. சில பேருக்கு அப்படி கர்ம பந்தனம் இருக்குது, கேட்கவே வேண்டாம். அந்த கர்மத்தின் ஆதாரத்தில் கிடைக்கிற பிறப்பில் கர்ம பந்தனம் அப்படி உருவாயிடுது. ये सब ही पास्ट का कर्म बंधन. राजा भी कोई ऐसे होते हैं, बड़ा कर्म बंधन खड़ा होता है. इन लक्ष्मी नारायण को तो कोई बंधन नहीं, वहाँ है ही योग बल की रचना. பாபா சொல்கிறாங்க, சிலருக்கு அப்படி கர்ம பந்தனம் இருக்குது, கேட்கவே வேண்டாம். அதெல்லாம் பூர்வ ஜென்மத்தின் கர்ம பந்தனம். கர்ம பந்தனம்னா கர்மத்தின் வினை பயன் இல்லையா? ராஜாக்கள் கூட சிலர் அப்படி இருக்கிறாங்க, ரொம்ப கடுமையான கர்ம பந்தனம் இருக்குதான், பெரிய கர்ம பந்தன் கடுமையாக. ஆனால் அந்த லக்ஷ்மி நாராயணருக்கோ எந்த பந்தனமும் கிடையாது.
அங்கே யோக பலத்தின் மூலமாக தான் படைப்பே படைக்கப்படுது. அப்போ படைப்பும் நல்ல பிள்ளைங்களா இருப்பாங்க இல்லையாங்க, அவங்களும் தேவதா தானே இல்லையா? பாபா சொல்கிறாங்க, जबकि योग बल से हम विश्व की राजा ले सकते हैं तो क्या बच्चा पैदा नहीं हो सकता? யோக பலத்தின் மூலமாக விஸ்வத்தின் ராஜ்யத்தையே நம்மால் பெற முடியுது அப்படின்னா குழந்தைக்கு பிறப்பு கொடுக்க முடியாதா என்ன? அங்கே குழந்தை பிறக்க மாட்டாங்களா என்ன? பாபா கேட்குறாங்க. யோக சக்தி மூலமாக पहले से ही साक्षात्कार हो जाता है, वहाँ तो यह காமன் बात है. முதல்லே காட்சி கிடச்சிருது, இந்த குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு முதலே காட்சி கிடச்சிடும். அதே போல் பாபா சொல்கிறாங்க, இதெல்லாம் சாதாரணமான விஷயம். குஷி மே பாஜே பஜ்தே ரேத்தே ஹே பூடே சே பச்சா பன் ஜாத்தே. குஷியாக இசை வாத்தியம் முழங்கும், இசைப்பாங்க குஷி குஷியாக. வயோதிக நிலையிலேருந்து நான் குழந்தையாக போகிறேங்கிறது குஷி இருக்கும் அங்கே. बाबा சொல்கிறாங்க, महात्मा से भी बच्चे को जास्ती मान दिया जाता है क्योंकि वह महात्मा तो फिर भी सारी लाइफ पास कर बड़ा हुआ है, विकारों को जानते हैं. छोटे बच्चे नहीं जानते, इसलिए महात्मा से भी ऊंच कहा जाता है. वहाँ तो सब महात्मा है. बाबा சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் இப்போ எனக்கு வயசாயிடுச்சு, நான் அந்த சரீரத்தை விட போகிறேன், அடுத்து நான் குழந்தைய பிறக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த குஷி இருக்கிறதுனால குஷி குஷியாக இசை முழங்க இசைக்க சரீரத்தை விடுவாங்க. மகாத்மாவை விட குழந்தைகள் அதிகமாக குழந்தைங்களுக்கு மதிப்பு கொடுக்கப்படுகிறது, மகாத்மாவை விட. ஏன்னா அந்த மகாத்மா அப்புறம் கூட லைஃப்பில் கடந்து வந்திருக்காங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தானே மகாத்மா ஆகியிருப்பாங்க. அப்போ கொஞ்சம் காலம் கடந்திருக்குது, வாழ்க்கை கொஞ்சம் பார்த்துருக்குறாங்க. விகாரங்கள்லாம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது இல்லையா? அதனால தான் குழந்தைங்க மகாத்மாவை விட உயர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். சொர்க்கத்தில் எல்லாருமே மகாத்மாக்களாக இருப்பாங்க. ஸ்ரீ கிருஷ்ண கோபி மகாத்மா கேத்தே ஹே வகை சச்சா மகாத்மா. ஸ்ரீ கிருஷ்ணரை மகாத்மா என்று சொல்கிறார்கள். பாபா சொல்கிறாங்க, ஸ்ரீ கிருஷ்ணர் தான் உண்மையான மகாத்மா. மகாத்மானா என்ன? மகான் ஆத்மா. உண்மையான மகான் ஆத்மா யாரு? ஸ்ரீ கிருஷ்ணர். सत्युग में ही महान आत्माएं होते हैं, उन जैसे यहाँ कोई हो न सके. சத்யுகத்தில் தான் மகான் ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. அங்கே இருக்கும் மகான் ஆத்மாக்களை போல இங்கே யாருமே இருக்க முடியாது இந்த உலகத்தில். तुम बच्चों को अंदर में बहुत खुशी होनी चाहिए. குழந்தைகளாகி உங்களுக்கு உள்ளத்தில் ரொம்ப குஷி இருக்கணும். எதை நினச்சி குஷி இருக்கணும்? எதை நினச்சி குஷி இருக்கணும் குழந்தைகளாகி நமக்கு? பாபா சொல்கிறாங்க, अभी हम नई दुनिया में जन्म लेंगे, ये पुरानी दुनिया खत्म होनी है. இப்போ நான் புது உலகத்தில் போய் பிறப்பெடுக்க போகிறேன். அப்போ எவ்வளோ குஷி இருக்கணும் இல்லையா? இந்த பழைய உலகம் அழிய போகிறது. घर पुराना होता है तो नए घर की खुशी होती है ना. कितने अच्छे अच्छे मार्बल आदि के घर बनाते हैं. जैनी लोगों के पास पैसे बहुत होते हैं, वह अपने को ऊंच कुल के समझते हैं. வீடு பழசாயிடுச்சுன்னா புதிய வீட்டுக்கு போக போகிறோங்கிற குஷி இருக்குது இல்லையா? எவ்வளோ நல்ல நல்ல மார்பிள் எல்லாம் போட்டு வீடு கட்டுறாங்க. மார்பிள்லே தான் பதிக்க, வீடும் மார்பிளில் கட்டுறாங்க, தரையை கூட மார்பிளில் போட்டுறாங்க, சுவர் கூட சில வீட்டில் மார்பிளில் பண்ணிடுறாங்க, கோவில்கள் எல்லாம் மார்பிளில் கட்டுறாங்க இல்லையா? ஜெயினர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அவங்கக்கிட்ட பணம் ரொம்ப இருக்குது. அவங்க தன்னை உயர்ந்த குலத்தை சேர்ந்தவராக நினைக்கிறாங்க. वास्तव में यहाँ कोई ऊंच कुल तो है नहीं. ऊंच कुल में शादी के लिए घर ढूंढते हैं. உண்மையிலேயே இந்த கலியுகத்தில் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள்னு யாரும் கிடையாது. உயர்ந்த குலத்தில் திருமணம் செய்வதற்காக அந்த குலத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினரை தேடுறாங்க. वहाँ कुल आदि की बात नहीं होती. वहाँ तो एक ही देवताओं का कुल होता है, दूसरा कोई नहीं. ஆனால் ஸ்வர்க்கத்தில் இந்த குலம் அந்த குலம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அங்கே ஒரே ஒரு தேவதா குலம் மட்டும்தான். ரெண்டாவதுங்கிறது எதுவுமே கிடையாது. ஒரே தேவதா குலம், எல்லாருமே தேவதா குலத்தினர். இரண்டாவதுங்கிறது எதுவுமே கிடையாது. इसके लिए तुम संगम पर अभ्यास करते हो कि हम एक बाप के बच्चे सब आत्मा है. சொர்க்கத்தில் ஒன்றை தவிர, ஒரு குலத்தை தவிர ரெண்டாவது எதுவுமே கிடையாது, எதுலேயுமே கிடையாது. ஒரே பாஷை, ஒரே குலம், ஒரே மதம், ஒரே தர்மம் சொல்கிறோம் இல்லையா? ஒரே ராஜ்யம். சொர்க்கத்தில் சத்தியத்தில் இப்படி இருக்கிற, சொர்க்கத்தில் இப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா? பாபா சொல்கிறாங்க, அந்த நிலையை அடைவதற்காக இந்த சங்கமயுகத்தில் இப்போ நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்க. என்ன பயிற்சி பண்ணுறோம்? ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறார் பாபா. நாம் அனைவரும் ஒரு அப்பாவின் குழந்தைகள், ஆத்மாக்கள்.
எனக்கு அப்பா வேற, உங்களுக்கு அப்பா வேறன்னா தானே பிரச்சனை வரும். உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் ஒரு பாபா குழந்தைக்கு அப்பா யாரு? பரம்பிதா பரமாத்மா. எங்கே போனாலும் நம்ம எல்லாம் ஒரு பாபாவோட குழந்தைங்க, ஒரு குடும்பம் அப்படி சொல்கிறோம் இல்லையா? அப்போ இங்கேயே அந்த ஒன்னஸ், அந்த ஒன்று அப்படிங்கிற விஷயம் வந்துடுது. இவங்க யாராக இருந்தாலும் பாபா குழந்தை அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. அப்போ அந்த ஒன்னஸ் வந்துடுறதுனால இதே சன்ஸ்காரத்தை அங்கே எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா? அதனால் அங்கே ஒரே தேவதா குலம், ரெண்டாவது வேறு எதுவுமே கிடையாது. आत्मा है फर्स्ट, पीछे है शरीर. दुनिया में सब देह अभिमानी रहते हैं, तुमको अभी देही अभिमानी बनना है. ஆத்மா தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் சரீரம். உலகத்தில் எல்லாருமே தேக அபிமானத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் இப்பொழுது ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும். गृहस्थ व्यवहार में रहते अभी अवस्था अपनी अवस्था को जमाना है. ஆத்ம அபிமானி ஆனோன்னா எல்லா குடும்பத்தையும் கடமைகளெல்லாம் விட்டா தானே பண்ண முடியும். எவ்வளோ கடமைகள் பொறுப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. பாபா சொல்கிறாங்க, இல்லறத்தில் இருந்து கொண்டே தன்னுடைய ஸ்திதியை உருவாக்க வேண்டும். बाबा को कितने बच्चे हैं, कितना बड़ा गृहस्थ है, कितने ख्यालात रहते होंगे, इनको भी मेहनत करनी पड़ती है. मैं कोई सन्यासी नहीं हूँ, बाप ने इनमें प्रवेश किया है. பாபா சொல்கிறாங்க, இல்லறத்தில் இருந்துட்டு நீங்கள் தன்னுடைய ஸ்திதியை உருவாக்கணும். பாபாவுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்க? இந்த பாபாவுக்கு, பிரம்மா பாபாவுக்கு எத்தனை குழந்தைங்க? ஆரம்பத்தில் 400 குழந்தைங்க இருந்தாங்க இல்லையா கூடவே. ஸோ பாபாவுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்க? அப்போ எவ்வளோ பெரிய கிரகஸ்தம் அது. அப்போ பாபாவுக்கு, பிரம்மா பாபாவுக்கு எவ்வளோ சிந்தனை வந்திருந்திருக்கும், யோசிச்சு பாருங்க. பாபா சொல்கிறார், அவர் கூட அதனால் உழைக்க வேண்டியதாக இருக்கிறது. நான் ஒன்றும் சன்னியாசி கிடையாது. பாபா சொல்கிறேன், நான் ஒன்றும் சன்னியாசி கிடையாது. பாபா பிரம்மா பாபா இவருக்குள்ளே பிரவேசம் செஞ்சிருக்கிறார். பிரம்மா விஷ்ணு शंकर का चित्र भी है ना. ब्रह्मा है सबसे ऊंच, तो उनको छोड़ बाप किसमें आएंगे? பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் 3 பேருடைய சித்திரம் இருக்குது இல்லையா? பிரம்மா அனைவரையும் விட உயர்ந்தவர். விஷ்ணு சங்கரரை விட உயர்ந்தவர் யாராமா? பிரம்மா. ஸோ அவரை விட்டுட்டு பாபா வேறு யாருக்குள்ளே வருவார்? ब्रह्मा बाबा शरीर தான் शिव बाबा வருவாங்க. ब्रह्मा कोई नया पैदा नहीं होता, देखते हो ना इनको कैसे अडॉप्ट करता हूँ, तुम कैसे ब्राह्मण बनते हो, इन बातों को तुम ही जानो और क्या जाने. பாபா சொல்கிறாங்க, பிரம்மா எப்படி புதியதாக, பிரம்மா ஒருத்தர் புதுசாக ஒன்று பிறக்கிறது இல்லை. பிரம்மானா நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இவர் எப்படி சிவபாபா தத்தெடுக்கிறாங்க, நான் எப்படி இவரை தத்தெடுக்கிறேன் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அப்படின்னு சிவபாபா சொல்கிறார். நீங்கள் எப்படி பிராமணராக ஆகிறீங்க, இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கிறீங்க, வேறு யாருக்கு இதெல்லாம் தெரியாது. कहते हैं ये तो जवाहरी था, इनको तुम ब्रह्मा कहते हो, उनको क्या पता इतने ब्राह्मण ब्राह्मणियाँ कैसे पैदा होंगे. அப்போது மக்கள் இதை கேட்டுட்டு சொல்கிறாங்களா, இவர் ஒரு வைர வியாபாரியாக தானே இருந்தார், இவரை நீங்கள் பிரம்மான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு பிரம்மா விஷ்ணு சங்கர் சித்திரத்தை பார்த்தா கேட்பாங்க இல்லையா. பாபா சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், பிராமணர்கள் பிராமணிகளாகி நீங்கள் எப்படி பிறப்பெடுக்கிறீங்கன்னு அவங்களுக்கு என்ன தெரியும். பிரம்மா இல்லாமல் பிராமணன் பிராமணி கிடையாது, நாமெல்லாம் கிடையாது இல்லையா. ஆனால் சிவபாபா பிரம்மா பாபா தத்தெடுக்கிறார். புதுசாக பிரம்மான்னு யாரும் பிறந்து வரல, எப்படி தத்தெடுக்கிறார், சாதாரண மனுஷனா வயோதிக நிலையில் இருந்தவருக்கு தான் சரீரத்தில் தான் பாபா பிரவேசாகி அவர் என்ன பண்ணிட்டாரு, பிரம்மாவாக ஆக்கிட்டாரு சிவ பரமாத்மா. பகவான் நினச்சா என்னன்னாலும் செய்ய முடியும்னு லௌகிக்கில் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ பகவான் ஒரு மனிதரை பிரம்மாவாக ஆக்கிட்டாரு. அவர் மூலமாக பிராமணர்கள் பிராமணிகளாகிய நமக்கு பிறப்பு கொடுத்துருக்கிறார் பாபா, தத்தெடுத்திருக்கிறார் பாபா. एक एक बात में कितना समझाना पड़ता है, यह बहुत गुहे बातें है ना. ஒரு விஷயத்தையும் பாபா எவ்வளோ புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது, ஏன்னா இது ரொம்ப ஆழமான விஷயங்கள் இல்லையா. यह ब्रह्मा व्यक्त वह अव्यक्त, यह पवित्र बन फिर अव्यक्त हो जाते. இந்த பிரம்மாவோ வியக்தம்னா சரீரத்தில் இருக்கிறாரு, அந்த பிரம்மா அவ்யக்தம் அப்படின்னா இந்த பிரம்மா வத்தனத்தில் பாபா இருக்கும்போதே பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, குல்சாதாதி டிரான்ஸில் மேலே ஒரு பிரம்மா பாபா இருக்கிறார், ரொம்ப அழகாக இருக்கிறாரு சொன்னாங்க இல்லையா. அவர் அவ்யக்தமானவர். பாபா சொல்கிறாங்க, இந்த பிரம்மா பவித்திரமாகி பிறகு அவ்யக்தமாக ஆயிடுறார். यह कहते हैं मैं इस समय पवित्र नहीं हूँ, ऐसा पवित्र बन रहा हूँ.
இந்த பாபா சொல்கிறார், இந்த பிரம்மா பாபா சொல்கிறார், நான் இந்த சமயத்தில் பவித்திரமாக இல்லை, ஆனால் அப்படி பவித்திரமாக ஆகி கொண்டிருக்கின்றேன். பாபா சாக்கார் முரளி சொல்லும்போது புருஷார்த்தியாக தானே பாபா இருந்தார் இல்லையா? அப்போ பாபா நான் அந்தளவுக்கு பவித்திரம் இல்லை, நான் அப்படி ஆகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பிரம்மா பாபா சொல்கிறாங்க. பிரஜாபிதா தோ யஹா ஹோனா சாஹியேனா நை தோ கஹா சே ஆயே. பிரஜைகளுக்கான பிதா இந்த பூமியில தானே இருந்தாகணும், எங்கேருந்து வேற வருவார் இல்லையா? बाप को तो समझाते हैं मैं पतित शरीर में आता हूँ, जरूर इनको ही प्रजापिता कहेंगे, सूक्ष्म वतन में नहीं कहेंगे, वहाँ प्रजा क्या करेगी? பாபா சுயம் புரிய வைக்கிறாங்க. இந்த பாபா சிவ பாபா சுயம் புரிய வைக்கிறாங்க. என்னன்னா, நான் பத்தீத்த சரீரத்தில் வருகின்றேன். அப்போ கண்டிப்பாக இவரைத்தான் பிரஜாபித்தான்னு சொல்லலாம் இல்லையா? சூக்ஷ்மத்தில் இருக்கிற பிரம்மாவை பிரஜாபித்தான்னு சொல்ல மாட்டோம். அங்கே பிரஜைகள் வந்து என்ன பண்ண போகிறாங்க? இங்கே தான் சிருஷ்டி இருக்குது, இங்கே தான் ஜீவன் இருக்குது, இங்கே தான் ட்ராமா நடக்குது. அப்போ இங்கே தான் பிரஜைகள் வேணும் இல்லையா? சூக்ஷ்மத்தனத்தில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் பாபா சொல்கிறாங்க, சூக்ஷ்மத்தில் பிரஜைகள் என்ன பண்ண போகிறாங்க? एक इंडिपेंडेंट पवित्र बन जाते हैं, जैसे यह भी पुरुषार्थ करते हैं वैसे तुम पुरुषार्थ कर इंडिपेंडेंट पवित्र बन जाते हो. இந்த பிரம்மா பாபா எல்லாத்துலேருந்து சுதந்திரமாகி பவித்திரமாக ஆகிடுறார். இவர் எப்படி புருஷார்த்தம் பண்ணுறாரோ, யார்? பிரம்மா பாபா எப்படி புருஷார்த்தம் பண்ணுறாங்களோ அதே போல் நீங்களும் புருஷார்த்தம் செஞ்சு இண்டிபெண்ட் சுதந்திரமாக, சுதந்திரம்னா எந்த பந்தனத்திலே மாட்டாமல் சுதந்திரமாகி பவித்திரமாக ஆகிறீங்க. பிரம்மா பாபாவுக்கு ஏற்கனவே ஒரு குடும்பம் இருந்தது. பாபா சரீரத்தில் பிரவேசம் ஆனதுக்கப்புறம் 400 பேர் கொண்ட பெரிய குடும்பம் ஆயிடுச்சு. ஆனாலும் பிரம்மா பாபா தன்னை விடுவிச்சுக்கிட்டாங்க இல்லையா? இண்டிபெண்ட் ஆகிட்டாங்க இல்லையா? பாபா யாரையும் டிபெண்ட் பண்ணலை, யாரையும் சார்ந்தில்லை, யாரையும் ஆதாரமாக வைக்கலை. அதனால் பாபா என்ன ஆகிட்டாங்க? பவித்திரமாகிட்டாங்க. பெரிய குடும்பம், பாபா பெரிய கிரகஸ்தர் இருந்தது. ஆனாலும் பாபா தன்னுடைய ஸ்தித்தியை உருவாக்குனாங்க இல்லையா? அதை சொல்கிறாங்க பாபா இதில். அதே போல் பிரம்மா பாபா போல் நீங்களும் இல்லறத்தில் இருந்தாலும் இண்டிபெண்ட் அப்படின்னா எந்த பந்தனத்தை மாட்டாமல் தன்னைத்தானே சுதந்திரமாக்கிட்டே போகணும். அப்போ ஆக்காக்க என்ன ஆகிட்டே இருக்கும்? ஆத்மா பவித்திரமாயிட்டே இருக்கும் இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க பாபா, विश्व के मालिक बनते हो ना, स्वर्ग अलग नरक अलग है. அப்படி பவித்திரமாகிட்டோன்னா விஸ்வத்திற்கு மாலிக்காக ஆகிறீங்க இல்லையா? ஸ்வர்க்கம் வேறு, नरकम वेर. अभी तो कितना टुकड़ा टुकड़ा हो गया है. 5000 वर्ष पहले की बात है जब कितना इनका राज्य था. இப்போ பாருங்க எவ்வளோ துண்டு துண்டா ஆயிடுச்சு. முழு உலகம் ஒன்றா இருந்தது, விஸ்வம் ஒன்றா இருந்தது, அதுக்கு மாலிக்காக இருந்தோம். இன்றைக்கி எவ்வளோ பிரிவினைகள் பிளவுகள் வந்துருச்சு. பாபா சொல்கிறாங்க 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய விஷயம் இது. லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் நடந்தது என்பது 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய விஷயம். वो लोग फिर लाखों वर्ष के देते हैं, यह बातें समझेंगे भी वही. பாபா சொல்கிறாங்க மக்களான லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு சிருஷ்டியை சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த விஷயங்களெல்லாம் யார் புரிஞ்சுக்குவாங்கன்னா, யார் புரிஞ்சுக்குவாங்க பாபா சொல்கிற இந்த விஷயங்களெல்லாம்? பாபா சொல்கிற ஜப் जिन्होंने कल पहले समझा होगा. யார் கல்பத்திற்கு முன்பும் இந்த ஞானத்தை புரிஞ்சிருந்தாங்களோ அவங்க தான் இப்போ வருவாங்க, வந்து புரிஞ்சுப்பாங்க. அவங்களில் தான் நம்ம ஒருத்தர் இல்லையா? பாபாவுக்கு நன்றி சொல்லணும். தேங்க்யூ பாபா. இத்தனை கோடி ஆத்மாக்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட எனக்கு இதை புரியறதுக்காக எனக்கு புத்தியும் கொடுக்குறீங்க. நீ தன் குழந்தையாகவும் ஆக்கிட்டீங்க, எனக்கு புத்தியும் கொடுத்து இவ்வளோ ஆழ ரகசியங்களை புரிய வச்சிருக்கிறீங்கன்னு பாபாக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். तुम देखते हो यहाँ मुसलमान पारसी आदि सब आते हैं, खुद मुसलमान फिर हिंदुओं को नॉलेज दे रहे हैं. वंडर है ना? இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, இங்கே இஸ்லாமியர்கள் பார்சி எல்லாருமே இங்கே வர்றாங்க. பாபாட்ட எல்லா சமயத்தின் குழந்தைகளும் வர்றாங்க. இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு ஞானம் கொடுத்துட்ருக்குறாங்க பாபா குழந்தையான பிறகு. அதிசயம் இல்லையா? அற்புதமான விஷயம் இல்லையா அது? समझो कोई सिख धर्म के हैं वह भी बैठ राजयोग सिखलाते हैं. ஒரு சீக்கிய தர்மத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், ஆனால் அவர் அமர்ந்து ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். जो कन्वर्ट हुए हैं वह फिर ट्रांसफ़र हो देवता कुल में आ जाएंगे. सैपलिंग लगता है. யார் தேவதா குலத்திலேருந்து மற்ற தர்மத்துக்கு மாறி போயிருக்கிறாங்களோ அவங்க தேவதா குலத்துக்கு வந்துடுவாங்க. அதுக்கு இப்போ பாபா
நட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். तुम्हारे पास क्रिश्चियन पारसी भी आते हैं, बौद्धी भी आएंगे, तुम बच्चे जानते हो जब समय नज़दीक आएगा तो तब चारों ओर से हमारा नाम निकलेगा. உங்ககிட்ட கிறிஸ்தவர்களும் வருவாங்க, பார்சிகளும் வருவாங்க, பௌத்த தர்மத்தை சேர்ந்தவங்களும் வருவாங்க. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் குழந்தைங்களாகி நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க, எப்போ சமயம் நெருக்கத்தில் வருமோ அப்போ நாலா பக்கங்களிலிருந்தும் நம்முடைய பேர் வெளிப்படும். எல்லா இடத்துல இருந்தும் பிரம்மாகுமாரிஸ்னு பேர் வெளிப்படும். एक ही भाषण तुम करेंगे तो ढेर तुम्हारे पास आ जाएंगे. ஒரே சொற்பொழிவு நீங்கள் பண்ணுவீங்க, உங்ககிட்ட நிறைய பேர் வந்துடுவாங்க. सबको स्मृति आ जाएगी हमारा सच्चा धर्म यह है. அப்போது அந்த நம்ம தேவதா குலத்திலேருந்து மற்ற தர்மத்துக்கு கன்வெர்ட் ஆகி போனவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு சொற்பொழிவு பண்ணதும் அவங்களுக்கு ஞாபகம் வந்துடுமா, நம்முடைய உண்மையான தர்மம் இதுதான் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். ஜோ ஹமாரே தர்ம் கே ஹோங்கே வஹ் சப் ஆயேங்கே தோ சஹினா. நம்ம தர்மத்தை சேர்ந்தவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்தாலே போதும் இல்லையா, வந்துடுவாங்க இல்லையா. लाखों वर्ष की बात नहीं है. बाप बैठ समझाते हैं, तुम कल देवता थे, अभी फिर देवता बनने के लिए बाप से वर्षा ले रहे हो. லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கான விஷயம் எல்லாம் எதுவும் கிடையாது. சிருஷ்டி லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கான விஷயம் கிடையாது. பாபா இப்போது நீங்கள் நேற்று தேவத்தையாக இருந்தீங்க, இப்போ மறுபடி தேவத்தையாக ஆகிறதுக்காக பாபாட்ட இருந்த ஆஸ்தியை அடைஞ்சிட்ருக்கிறீங்க என்ற விஷயத்தை பாபா இப்போ உட்காந்து புரிய வைக்கிறாங்க. ஸோ தேவத்தையாக இருந்தோம், மறுபடி தேவத்தையாகிறதுக்கான ஆஸ்தியை பாபாட்டேருந்து இப்போது அடைஞ்சிட்ருக்கிறோம். தும் சச்சே சச்சே பாண்டவ் ஹோ. பாண்டவ் அர்த்தாத் பண்டே. பாபா நம்முடைய சுவாமான் ஞாபகப்படுத்துகிறாங்க, நீங்கள் உண்மையிலும் உண்மையான பாண்டவர். யார் நாம? உண்மையிலும் உண்மையான பாண்டவர். நீ ஃபுல் டே இதை ப்ராக்டிஸ் பண்ண. பாண்டவர்னு என்ன அர்த்தம்? பாபா சொல்கிறாங்க, பண்டான்னா வழிகாட்டி. வீட்டுக்கு போகிறதுக்கான, அப்பாவை அடையிறதுக்கான, சாந்தி ஸ்வரூபத்தை அடையிறதுக்கான, சுகத்தை அனுபவிக்கிறதுக்கான வழியை காட்டுறவங்க யார் தான்? பாபா நமக்கு காட்டிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் அந்த வழியை காட்டணும். வழி என்ன? பவித்திரமானா தான் முக்தி, ஜீவன் முக்தி அடைய முடியும் இல்லையா. இந்த வழியை சொல்லக்கூடிய நாம் யார்? பாண்டவர்கள். அது எப்படிப்பட்ட பாண்டவர்கள்னு சொல்கிறாங்க பாபா இன்னைக்கு? உண்மையிலும் உண்மையான பாண்டவர். வெறும் உண்மையான பாண்டவர்னு சொல்லலை, அந்த உண்மையானங்கிற வார்த்தைக்கு பாபா வெயிட் கொடுத்துருக்காங்க. சச்சே சச்சே பாண்டவ், உண்மையிலும் உண்மையான பாண்டவர் நாம. वो है जिस्मानी பண்டே, தும் பிராமன் ஹோ ரூஹானி பண்டே. உலகத்துலேயே கைட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஏதாவது தீர்த்த ஸ்தலங்களுக்கு போனால் அங்கே சுற்றி காட்டுறதுக்குன்னு வழிகாட்டிகள், கைட்ஸ் இருப்பாங்க. அதே போல் அவங்க உலகாயுத வழிகாட்டிகள். நீங்கள் பிராமணர்களோ ஆன்மீக வழிகாட்டி. ஒன்று உண்மையிலும் உண்மையான பாண்டவர், அடுத்து என்ன, ரெண்டாவது சோமான் என்ன, ஆன்மீக வழிகாட்டி, ஸ்பிரிச்சுவல் கைடு. तुम अभी बेहद के बाप से पढ़ रहे हो, यह नशा तुमको बहुत होना चाहिए. நீங்கள் இப்போ எல்லையற்ற அப்பா மூலமாக படிச்சுட்ருக்கிறீங்க, இந்த போதை உங்களுக்கு ரொம்ப இருக்கணும். இங்கே சொன்னாங்க பாபா, ரொம்ப உள்ளுக்குள்ளே குஷி இருக்கணும். எதை நினச்சி? நான் புது உலகத்தில் போய் பிறப்பெடுக்க போகிறேன். அடுத்து போதை இருக்கணும். ரொம்ப என்ன போதை இருக்கணும்? எல்லைக்கப்பாற்பட்ட அப்பா மூலமாக நான் படிச்சுட்ருக்கிறேங்கிற போதை ரொம்ப இருக்கணும். ஹம் பாப்கே பாஸ் ஜாத்தே ஹே ஜின்சே பெஹத் கா வர்ஷா மில்தா ஹே. எந்த அப்பாட்ட இருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறதோ அந்த அப்பா கிட்ட நான் போகிறேன் அப்படிங்கிற குஷி இருக்கணும். वह हमारा बाप टीचर भी है, जिसमें पढ़ने के लिए कोई टेबल कुर्सी आदि की दरकार नहीं. यह तुम लिखते हो सो भी अपने पुरुषार्थ के लिए. பாபா சொல்கிறாங்க, பாபா நம்முடைய அப்பா, அதே அப்பா டீச்சராகவும் இருக்கிறாங்க. நாம் படிக்கிறதுக்காக இங்கே படிக்கிறதுக்காக டேபிள் சேருக்கான அவசியம்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் இப்போ எழுதுறீங்க அப்படின்னா எதுக்காக எழுதுகிறோம்? நோட்டில் எழுதுகிறோம் இல்லையா? எதுக்காக எழுதுகிறோம்? தன்னுடைய புருஷார்த்தத்துக்காக. என்ன தான் கேட்டாலும் ஞாபகம் இருக்குமா? நம்மளே சொல்லுவோம்ல குழந்தைங்களுக்கு, நோட்டில் எழுதிப்பார் சொல்லுவோம் இல்லையா? எதுக்கு எழுதுகிறோம்? டீச்சர் அங்கே கிளாஸ் பண்ணும்போது ஹிண்ட்ஸ் எடுப்போம் இல்லையா? எதுக்காக? அப்போ தான் மனசில் பதியுங்கிறதுக்காக. அப்போ நாம் கூட பாபா முரளியை நோட்டு பெண்ணோடு தான் உட்காந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? நோட்டு பென் வச்சு எழுதுகிறோன்னா எதுக்காக? தன்னுடைய புருஷார்த்தத்திற்காக. வாஸ்தவமே இது சமஜ்னேக்கி பாத்தே. நோட்டு பெண்ணு புருஷார்த்தத்துக்காக எழுதுகிறோம், பட் ப்ராக்டிக்கலாக இது புரிந்து கொள்வதற்கான விஷயந்தான் பாபா சொல்கிறாங்க.
शिव बाबा तुमको पत्र लिखने के लिए पेंसिल आदि उठाते हैं, बच्चे समझेंगे शिव बाबा के लाल अक्षर आए हैं। बाप लिखते हैं रूहानी बच्चे, बच्चे भी समझते हैं रूहानी बाबा। यह वह बहुत ऊंचे ऊंचे उनकी मत पर चलना है। பாபா அழகாக சொல்கிறாங்க, சிவபாபா உங்களுக்கு லெட்டர் எழுதுறதுக்காக இந்த பென்சில் எல்லாம் எடுக்கிறாங்க. சிவபாபா குழந்தைங்க, பிரம்மா பாபா குழந்தைங்க லெட்டர் எழுதுவாங்களாம். அந்த லெட்டர் எந்த பென்சிலில் எழுதுவாங்களாம்? சிவப்பு கலர் பென்சிலில் எழுதுவாங்களாம். அப்போ குழந்தைங்க புரிஞ்சுக்குவாங்களாம், சிவபாபாவுடைய சிவப்பு எழுத்துக்கள் வந்திருக்கின்றன அப்படின்னு நினச்சிப்பாங்களாம். ஏன்னா இப்போ தானே முரளிலாம் பிஃபோர் நமக்கு வந்துடுது. பாபா ஆல்ரெடி சொன்ன முரளியினுடைய ரிவிஷன் அன்னன்னைக்கு பாபா முரளி சொல்லும்போது பாபா அதுக்கப்புறம் எழுதி அதை அனுப்பி வைப்பாங்க இல்லையா. சில நேரம் பாபாவுக்கு முரளி சொல்லவே முடியாதப்பெல்லாம் பாபா எழுதுவாங்க. அது பாபா ரெட் கலர் பென்சில் வச்சு தான் எழுதுவாங்களாமா பிரம்மா பாபா. அதான் சொல்கிறாங்க, பாபா சிவ் பாபா உங்களுக்கு லெட்டர் எழுதுறதுக்காக இந்த பென்சில் எல்லாம் எடுக்கிறாங்க. மற்றபடி புரிந்து கொள்வதற்கான விஷயம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. எழுதுறது, நீங்கள் எழுதுறது புருஷார்த்தத்துக்காக. சிவபாபா பென்சில் எடுக்கிறது எதற்காக? குழந்தைங்களுக்கு லெட்டர் எழுதுறதுக்காக. அப்போ குழந்தைங்க புரிஞ்சுக்குவாங்களாம், சிவபாபாவினுடைய சிகப்பு நிற எழுத்துக்கள் வந்திருக்கின்றன அப்படின்னு லெட்டர் கையில் கிடைச்சதும் புரிஞ்சுக்குவாங்க. பாபா எழுதுகிறாங்க ஆன்மீக குழந்தைகளேன்னு. உடனே குழந்தைங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்? பாபா நம்மளை ஆன்மீக குழந்தைங்களேன்னு எழுதுகிறாங்க. நாம் உடனே என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஆன்மீக பாபா, ஆத்மாவுக்கு அப்பா இல்லையா, ஆன்மீக பாபான்னு புரிஞ்சுக்கிறோம். யஹ் பஹாத் ஊஞ்சே ஊஞ்சே உன்கி மத் பர் சல்னா ஹே. பாபா ரொம்ப உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்னாலே பெரிய பெரிய நிலை, உயர்ந்த நிலை அல்ல, ரொம்ப உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அவருடைய வழிப்படி நடக்கணும். அப்போ बाप कहते हैं का महाशत्रु है, यह आदि मध्य अंत दुख देने वाला है, उस भूत के वश मत हो, पवित्र बनो. பாபா சொல்கிறாங்க, பாபா சொல்கிற வழிப்படி நடக்கணும் இல்லையா. அப்போ பாபா என்ன சொல்கிறாங்க? காமம் மகா எதிரி, இதுதான் ஆதி மதிமம் அந்திமம் 3 காலத்துலேயும் துக்கம் கொடுக்கக்கூடியது. இந்த பூதத்துக்கு வசமாகாதீங்க, காமம் என்ற பூதத்துக்கு வசமாகாதீங்க, பவித்திரமாக ஆகுங்க. बुलाते भी हैं, है पतित पावन, तुम बच्चों को अभी बड़ी ताकत मिलती है राज्य करने की. ஹே பத்தித்த பாவனரேன்னு அழைக்கிறாங்க. குழந்தைகளாகி உங்களுக்கு இப்போ ரொம்ப சக்தி, ரொம்ப பெரிய சக்தி கிடைக்கிது. இதற்கான சக்தி ராஜ்யம் செய்வதற்கான சக்தி கிடைக்கிது. ஜோ கோய் ஜீத் பா ந சகே தும் கித்தனை சுக்கி பன்தே ஹோ. நீங்கள் அப்படிப்பட்ட ராஜ்யம் அடைவதற்கான சக்தி கிடைக்கிது. உங்களை யார் ஜெயிக்கவே முடியாது. லௌகிக்கில் ராஜ்யம் செஞ்சாங்கன்னா அந்த ராஜ்யத்தை இன்னொரு நாட்டுக்காரங்க வந்து கைப்பற்றி விடுவார்கள், அந்த ராஜாவை ஜெயிச்சிடுவாங்க. ஆனால் 2500 ஆண்டுகள் நம்மளை யாரும் நம்ம ராஜ்யத்துலேருந்து நம்மளை தோற்கடிக்க முடியாது இல்லையா. பாபா சொல்கிறாங்க, யாரும் உங்கள்கிட்ட ராஜ்யத்தை பறிக்க முடியாது. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ சுகமானவராகிறீங்க, யோசிச்சு பார்ப்போம். எவ்வளோ சுக்கி ஆகிறோம் நாம் எல்லாரும். तो इस पढ़ाई पर कितना अटेंशन देना चाहिए. இந்த படிப்புனால தானே அவ்வளோ சுகமானவராகிறீங்க. அப்போ இந்த படிப்பின் மீது எவ்வளோ கவனம் கொடுக்கணும். हमको बादशाही मिलती है, இந்த படிப்பினால் நமக்கு ராஜ்யமே கிடைக்கிது. அப்போ எவ்வளோ கவனம் கொடுக்கணும் இந்த படிப்பில். तुम जानते हो हम क्या से क्या बन रहे हैं. भगवान वाच है ना, मैं तुमको राजयोग सिखलाता हूँ, राजाओं का राजा बनाता हूँ. நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க நம்ம என்னவாக இருந்து என்னவாக ஆகிட்டு இருக்கிறோம். எப்படி இருந்தோம் சாதாரணமாக. பாபா ஒரு முரளியில் சொன்னாங்களே, குப்பமேட்டில் கிடந்தீங்க, நான் உங்களை வைரமாக்குறேன். எப்படி இருந்து என்னவாக ஆகிட்டு இருக்கிறோம். பகவானுடைய மகா வாக்கியம் இல்லையா, நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்றேன். என்னவா இருந்தோம்? சாதாரணமாக இருந்தோம். யாருக்கு நம்மளை பற்றி தெரியாது. பெரிய ஆளால் நம்ம யாரும் இல்லை. அடுத்த தெருவில் இருக்கிறவங்க கூட நம்மளை பற்றி தெரியாமல் இருந்தோம். ஆனால் பாபா என்ன ஆக்கிட்டு இருக்கிறாங்க? உலகத்துக்கே ராஜா, விஸ்வத்துக்கே ராஜா ஆக்கிட்டு இருக்கிறாங்க. भगवान किसको कहा जाता है यह भी किसको पता नहीं है. आत्मा पुकारती है, ओ बाबा तो मालूम होना चाहिए ना वह कब और कैसे आएंगे. பகவான் என்று யாரை சொல்கிறோம் இது கூட யாருக்குமே தெரியாது. ஆத்மா அழைக்குது, ஓ பாபா அப்படின்னு ஆத்மா அழைக்குது. ஆனால் அவர் எப்போ வருவார், எப்படி வருவார் அப்படிங்கிறது யாருக்கு தெரியாது இல்லையா. தெரிஞ்சிருக்கணும் தானே. ஓ பாபான்னு அழைக்கிறாங்கன்னா அழைக்கிற ஆத்மாக்களுக்கு தெரியணும் இல்லையா, அந்த பகவான் எப்போ வருவாங்க எப்படி வருவாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும் தானே. ஆனால் தெரியாது. मनुष्य ही तो ड्रामा के आदि मध्य अंत ड्यूरेशन आदि को जानेंगे ना. जानने से तुम देवता बन जाते हो.
மனிதர்கள் தான், அதாவது நாடகத்தில் நடிக்கிற நடிகர்கள் தான் நாடகத்தினுடைய ஆதி, மத்தியமம், அந்திமம் என்ன, நாடகத்தினுடைய காலம் எவ்வளோ, இதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? அப்படி தெரிஞ்சுக்கிறதுனால நீங்கள் தேவதையாக ஆயிடுறீங்க. நாடகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால, அப்படின்னா ஞானம் கிடைக்கிறதுனால தேவதையாக ஆயிடுறோம். ஞான ஹைஹி சத்கதி கேலியே. இந்த ஞானமே எதற்காகத்தான்? தேவத்தை ஆகிறதுன்னு அர்த்தம் என்ன? சத்கதி அடையிறோன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இந்த ஞானமே சத்கதிக்காகத்தான். इस समय है कलयुग का अंत, सब दुर्गति में है, सतयुग में होती है सदगति. अभी तुम जानते हो बाबा आया हुआ है सर्व की सदगति करने, सबको जगाने आए हैं. இந்த சமயம் கலியுகத்தினுடைய இறுதி கட்டம். எல்லாரும் துர்கத்தியில் இருக்கிறாங்க. சத்யுகத்தில் எல்லாரும் சத்கத்தியில் இருப்பாங்க. இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க பாபா வந்திருக்கிறாங்க. எதற்காக வந்திருக்கிறாங்க? பாபா வந்திருக்கிறாங்க நமக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. எதுக்காக பாபா வந்திருக்கிறாங்க? அனைவருக்கும் சத்கதியை கொடுப்பதற்காக வந்திருக்கிறாங்க. அனைவரையும் விழித்தெழச் செய்வதற்காக வந்திருக்கிறாங்க. எதிலிருந்து விழித்தெழச் செய்கிறாங்க? बाबा सर कोई कब्र तोड़ी है परंतु घोर अंधियारे में पड़े हैं उनको जगाने आते हैं. சடலமாக யாரும் இல்லை அதிலிருந்து விழித்தெழச் செய்கிறதுக்கு. ஆனால் கார் இருள உறங்கிட்டு இருக்கிறாங்க, அவர்களை விழித்தெழச் செய்வதற்காக பாபா வராங்க. जो बच्चे घोर नींद से जग जाते हैं उनके अंदर खुशी बहुत होती है. हम शिव बाबा के बच्चे हैं, कोई किस्म का फिक्र नहीं है. எந்த குழந்தைங்க ஆழ்ந்த உறக்கத்திலேருந்து விழிப்படைஞ்சிடுறாங்களோ அவர்களுக்குள்ளுக்குள்ளே ரொம்ப குஷி இருக்குது. யார் அந்த குழந்தைங்க? ஆழ்ந்த உறக்கத்திலேருந்து விழிப்படைஞ்ச குழந்தைங்க யார்? நாம் எல்லாரும் இல்லையா? அப்போ உள்ளுக்குள்ளே என்ன இருக்கணும்? உள்ளுக்குள்ளே ரொம்ப குஷி இருக்குது. என்ன குஷி இருக்குது சொல்லுங்கள்? என்ன குஷி இருக்குது? நான் சிவ் பாபாவோட குழந்தை என்ற குஷி இருக்குது. ரெண்டாவது, எந்த விதமான கவலையும் கிடையாது நமக்கு. அப்படியா? பாபா சொல்கிறாங்க நமக்கு எந்த விதமான கவலையும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க பாபா. பாபா சொல்கிறாருன்னா சரியாக தானே இருக்கும் அது கண்டிப்பாக இல்லையா? அப்படின்னா அர்த்தம் என்ன? கவலை இருந்தால் கூட பாபாவோட ஞானத்தை அப்ளை பண்ணி பாபாவோட துணையோட கவலை உடனே வெளியேற்றிடணும், வர விடக்கூடாது. கவலைக்கான விஷயம் வரும். பிரம்மா பாபாக்கு இல்லாமல் இருந்திருக்குமா என்ன? விஷயம் வரும். பாபா எதுக்காக கவலைப்பட்டாங்களா? 400 குழந்தைங்களுக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாடு கிடையாது. பிரம்மா பாபா கவலைப்படலை. சிவபாபா நினச்சார் அவரோட யஜ்ஞம் அவர் பார்த்துப்பாரு, நான் அவரை நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் சேர்த்து உட்கார வச்சு நினைக்க வச்சார் இல்லையா? எதை பற்றியும் கவலைப்படலை. 400 குழந்தைங்க யோசிச்சு பாருங்க. என்ன அவங்களாம் யார் யாரோ இங்கேருந்து வந்தவங்க பாபாட்ட ஒன்றா இருக்கிறவங்க. என்ன பதில் சொல்கிறது அவங்களுக்குலாம்? ஆனால் பாபா கவலைப்படலை. அதே தான் சொல்கிறாங்க பாபா. ஏன்னா நம்மெல்லாம் யார்? அப்போ அவர் சிவ பாபான்னு தான் நம்பிக்கையோடு இருந்தாங்க. பிரம்ம பாபா இருந்தாங்க இல்லையா? அப்போ நாம் யார்? சிவ பாபாவோட குழந்தைங்க. அப்போ எந்த விதமான கவலையும் நமக்கு கிடையாது. பாபா இருக்கிறாங்க நமக்கு. பாபா பார்த்துப்பாங்க. பாபா हमको विश्व का मालिक बनाते हैं, रोने का नाम नहीं. பாபா நம்மை விஸ்வத்துக்கே மாலிக் ஆக்குறாங்க. அங்கே அழுகிறதுக்கான பேர், அழுகைங்கிற வார்த்தையே கிடையாது, பேரே கிடையாது. எகை ரோனைக்கு துனியா, வகை ஹர்ஷித் ரேனைக்கு துனியா. இந்த உலகம்தான் அழுவதற்கான உலகம். எல்லாரும் கண்ணில் ஸ்தூலமாக கண்ணீர் வடிக்கிறாங்க அல்லது மனசில் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஸ்வர்க்கம் அது மகிழ்ச்சியாக இருப்பதற்கான உலகம். उन्हों के चित्र देखो कैसे शोभनिक हंसमुख बनाते हैं, वह फीचर्स तो यहाँ निकाल ना सके. பாபா சொல்கிறாங்க அந்த தேவதைகளுடைய சித்திரத்தை பாருங்கள், எப்படி அழகாக மலர்ந்த முகத்தோடு உருவாக்குறாங்க. லௌகிக்கில் இருக்கிற மனிதர்கள் தானே தேவதைகளுடைய சித்திரத்தை உருவாக்குறாங்க. ஆனால் அந்த படத்தில் கூட பாருங்கள், ஒரு அழகான ஒரு லேசான ஒரு புன்னகை அந்த முகத்தில் இருக்கும். கவலையின் சின்னம் கூட லேசாக கூட கண்ணில் தெரியாது. கலியுகாத்மாக்கள் வரைகிறாங்க. ஆனாலும் அந்த முகத்தில் அவ்வளோ ஒரு மலர்ந்த முகமாக வரைவாங்க தேவத்தையினுடைய முகத்தை. பாபா சொல்கிறார் தெய்வத்தினுடைய முகத்தை அவ்வளோ அழகாக மலர்ந்த முகமாக உருவாக்குறாங்க. ஆனால் சொர்க்கத்தில் ரியலாக என்ன இருக்குமோ அதை இங்கே உருவாக்கவே முடியாது. பாபா சொல்லியிருக்கிறாங்க ஒரு அழகான ஆர்டிஸ்ட்டுக்கு, நம்பர் 1 ஆர்டிஸ்ட்டு, அழகாக படம் வரைகிற அழகான நல்ல திறமை வாய்ந்த ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், நம்பர் 1 ஆர்டிஸ்ட்டுக்கு சத்யோத்தினுடைய கிருஷ்ணனுடைய காட்சி காட்டி வரைய சொன்னாலும் கூட அந்த அழகை அப்படியே வரைய முடியாது. அவ்வளோ அழகாக இருப்பார் சத்யோத்தினுடைய ஸ்ரீகிருஷ்ணன்னு பாபா ஒரு முரளியில் சொல்லியிருக்கிறார். அந்த அளவு அழகு இருக்கும் அங்கே.
அந்த படத்தை இங்கே என்ன அழகான படமாக இருந்தாலும் அதை போல் இங்கே உருவாக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க பாபா. புத்தி சே சமஜ்தே ஹேன் இன் ஜெய்சே ஃபீச்சர்ஸ் தேக்னே மே ஆத்தே ஹேன். அப்போது புத்தியில் என்ன புரிஞ்சுக்கலாம், இவங்கள போல் சொர்க்கத்தில் அழகானவங்கள தேவதைகள் இருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது, அவ்வளோதான். तुम मीठे मीठे बच्चों को अभी स्मृति आई है कि भविष्य में अमरपुरी में हम प्रिंस बनेंगे. இனிமேலும் இனிமையான குழந்தைகளாகி உங்களுக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சு. என்ன ஞாபகம் வந்துருச்சு? பாபா சொல்கிறாங்க, எதிர்காலத்தில் அமரபுரியினுடைய இளவரசராக நாம் ஆக போகிறோம் அப்படிங்கிற ஞாபகம் வந்துருச்சு. इस मृत्यु लोक को, इस बम्बोर को आग लगनी है. सिविल वार में भी एक दो को मारते कैसे हैं, किसको हम मारते हैं वह भी पता नहीं पड़ता है. இந்த மரண உலகத்திற்கு, இந்த வைக்கோல் போருக்கு நெருப்பு பிடிக்க போகுது. சிவில் வார், உள்நாட்டு போர், உள்நாட்டு கலவரம் நடக்குது இல்லையா, அதில் ஒருத்தர் அப்படியே அழிச்சுக்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, யாரை அழிக்கிறோன்னே அவங்களுக்கு தெரியல, அவ்வளோ கோபத்தில் மனித வெடிகுண்டெல்லாம் வச்சுக்கிறாங்க இல்லையா, அவ்வளோ கோபத்தில் யாரை அழிக்கிறோன்றதே தெரியாத அளவுக்கு அழிச்சிடுறாங்க உள்நாட்டு கலவரத்தில். हाहाकार के बाद जय जयकार होनी है तुम्हारी विजय, बाकी सब विनाश हो जाएंगे. ஐயோ ஐயோ என்ற அலறலுக்கு பிறகு வெற்றி வெற்றி என்ற முழக்கம் ஏற்பட போகுது. உங்களுடைய வெற்றி, மற்ற எல்லாருமே வினாஷ் ஆயிடுவாங்க. रुद्र की माला में पिरोकर फिर विष्णु की माला में पिरो जाएंगे. अभी तुम पुरुषार्थ करते हो अपने घर जाने के लिए. ருத்ர மாலையில் மணியாகுவீங்க, பிறகு விஷ்ணு மாலையில் மணியாக வருவீங்க. இப்போ நீங்கள் புருஷார்த்தம் செய்கிறீங்க. எதற்காக? பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. நம்ம எல்லாம் முயற்சி பண்ணுறோம். எதுக்காக முயற்சி பண்ணுறோம்? பாபா சொல்கிறாங்க, தன்னுடைய வீட்டுக்கு போகிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு யாராவது முயற்சி பண்ணுவாங்களா? ஆனால் நம்ம பண்ணுறோம். எதுக்காக பண்ணுறோம்? அழுக்காயிட்டோம். அழுக்கான நிலையில் வீட்டுக்கு போக முடியாது இல்லையா? அதனால் தூய்மையாகிற முயற்சியில் நம்ம எல்லாரும் ஈடுபட்டு இருக்கிறோம். भक्ति का कितना फैलाव है, जैसे झाड़ के अनेक पत्ते होते हैं वैसे भक्ति का फैलाव है. बीज है ज्ञान, बीज कितना छोटा है. बीज है बाबा. इस झाड़ की स्थापना, पालना और विनाश कैसे होता है ये तुम जानते हो. यह वैरायटी धर्मों का उल्टा झाड़ है, दुनिया में एक भी नहीं जानते. பக்தி எவ்வளோ விஸ்தாரமாகி இருக்குது. பாபா சொல்கிறாங்க, எப்படி உதாரணம் சொல்கிறாங்க. பாபா ஒரு மரத்தில் அநேக இலைகள் இருக்கும் இல்லையா, மேலே பார்த்தீங்க கீழே தண்டு மாதிரி மெல்லிசாக வந்திருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா மரம் பறந்து விரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி பக்தி இப்போ பறந்து விரிஞ்சிருக்குது, விஸ்தாரமாக இருக்குது. ஆனால் விதை எது? ஞானம். விதை எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். விஸ்தாரம் பெருசாக இருக்கும் மரம் மேலே, ஆனால் விதை சின்னதாக இருக்குது. விதை பாபா. முதல்ல பாபா சொல்கிறாங்க விதை ஞானம், அடுத்து பாபா சொல்கிறாங்க விதையோ பாபா. இந்த மரத்தினுடைய ஸ்தாபனை, பாலனை மற்றும் விநாசம் எப்படி நடக்குது இது நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. एक वैरायटी धर्मों का उल्टा झाड़ है, दुनिया में एक भी नहीं जानते. இது வெவ்வேறு தர்மங்களுடைய, பல்வேறு தர்மங்களுடைய தலைக்கீழான மரம். ஆனால் உலகத்தினர் யாரும் இந்த மரத்தை பற்றி அறியவில்லை. தும் பச்சோं को बहुत मेहनत करनी है. குழந்தைகளாகி நீங்கள் ரொம்ப உழைக்கணும். எதுக்கு? ரொம்ப மெஹனத் கர்னி. இவ்வளோ நேரம் புருஷார்த்தனார் பாபா. இப்போ பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப மெஹனத்து பண்ணணும். மெஹனத்னா உழைக்கணும். எதுக்கு உழைக்கணும்? பாப்கோ யாது கர்னேக்கி. பாபாவை நினைவு செய்கிறதுக்கு உழைக்கணும். எதுக்கு பாபாவை நினைவு செய்கிறதுக்கு உழைக்கணும்? பாபா சொல்கிறாங்க, தோ விக்ரம் வினாஷோ. பாபாவை நினைக்கிறதுக்கு உழைச்சாதான் விக்ரமங்கள் வினாஷ் ஆகும். वह गीता सुनाने वाले भी कहते हैं मन मना भाव, सब देह के धर्म छोड़ अपने को आत्मा समझ बाप को याद करो. பாபா சொல்கிறாங்க, அந்த கீதை படிக்கிறாங்க இல்லையா, பகவத்கீதை, அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா மன்மனா பவ என்ற வார்த்தை சொல்கிறாங்க. என்ன கீதையில் இருக்குது அந்த வார்த்தை? அனைத்து தேகத்தின் தர்மங்களையும் விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்யுங்கள். பாபா என்ன சொல்கிறாங்க? மன்மனா பவனா, ஒரு மனசால் ஒரு பாபாவை நினைக்கணும். அது எப்படி நினைக்கணும்? அடுத்தால தெளிவுபடுத்துகிறாங்க, விளக்கமாக சொல்கிறாங்க பாபா. தேகத்தினுடைய அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு, நான் இன்னார், நான் இந்த குலம், இந்த கோத்திரம், இது அதுன்னு என்னெல்லாமோ லௌகிக்கில் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் விட்டுட்டு, தேகம் நினச்சா தானே அதெல்லாம் வரும், அதெல்லாத்தையும் விட்டுட்டு என்ன நினைக்கணும்? நான் ஆத்மா,
என்று புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்யுங்கள். मनुष्य इसका अर्थ थोड़ी समझते हैं. वह है ही भक्ति मार्ग, यह है ज्ञान मार्ग, यह ராஜதானி ஸ்தாபன் हो रही है. மனிதர்களானா இதனுடைய அர்த்தத்தெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதெல்லாம் பக்தி மார்க்கம். அந்த கீதை படிக்கிறது, மற்ற விஷயங்கள் சொல்கிறதெல்லாம் பக்தி மார்க்கம். இதுவும் ஞான மார்க்கம். இது ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டுருக்கு. இந்த ராஜ்யம் ஞான மார்க்கத்தின் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டுருக்குது. சொர்க்க ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டுருக்குது. ஃபிக்கர் की कोई बात नहीं, जिसने थोड़ा भी ज्ञान सुना तो प्रजा में आ जाएंगे. இங்கே கவலைக்கான எந்த விஷயமும் இல்லை. கொஞ்சம் ஞானம் கேட்டாலும் பிரஜையில் வந்துடுவாங்க சொர்க்கத்துக்கு. சொர்க்கத்தில் பிரஜையில் வந்துடுவாங்க. ज्ञान का विनाश नहीं होता है, बाकी जो यथार्थ जान पुरुषार्थ करते हैं वही ऊंच पद पाते हैं. கொஞ்சம் ஞானம் கேட்டால் பிரஜையில் வந்துடுவாங்க. ஏன்னா ஞானம் அழியாது. அழிவற்ற பாபா மூலமாக சொல்லப்படக்கூடிய ஞானம் அழிவற்ற ஞானமாக இருக்கிறதுனால ஆத்மாவில் பதிவாயிடுது. அது ஒருபோதும் விநாசம் ஆகாது. அதற்கான பலன் கண்டிப்பாக உண்டு. பலனும் அழிவற்றதாக கிடைச்சிரும். மற்றபடி யார் சரியாக தெரிஞ்சு புருஷார்த்தம் பண்ணுறாங்களோ அவங்க தான் உயர்ந்த பதவி அடைகிறாங்க. ஏக புத்தி மே சமஜ் ஹைன்னா ஹம் பிரின்ஸ் பனனே வாலே ஹே நை துனியாமே. இதில் நமக்கு புத்தியில் புரிதல் இருக்குது இல்லையா? உயர்ந்த படி படித்தா தான் உயர்ந்த பதவி கிடைக்கும்னு புரிதல் இருக்குது இல்லையா? பாபா சொல்கிறாங்க, நாம் இளவரசனாக போகிறவங்க. எங்கே போய் புது உலகத்தில் இளவரசனாக ஆக போகிறோம் நாம் எல்லாரும். स्टूडेंट इम्तिहान पास करते हैं तो उनको कितनी खुशी होती है. हमको तो 1000 बार जास्ती அத்தீந்திரிய சுக்கு होना चाहिए. அழகாக சொல்கிறாங்க பாபா. ஒரு ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் பரீட்சையில் பாஸ் ஆகிடுறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ குஷி ஏற்படுது இல்லையா? உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும்? நமக்கெல்லாம் எவ்வளோ குஷி இருக்கணும்? பாபா சொல்கிறாங்க 1000 முறை அதிகமாக அத்தீந்திரிய சுகம் இருக்கணுமா. இந்த பரீட்சையில் நம்ம பாஸ் ஆக போகிறோம் இல்லையா? சொர்க்கத்துக்கு வரப்போகிறோம் இல்லையா? உயர் பதவி அடைய போகிறோம் இல்லையா? அதனால் எவ்வளோ குஷி இருக்கணுமா? நோட் பண்ணணும். இதை 1000 முறை அதிகமாக அத்தீந்திரிய சுகம் இருக்கணும். ஹம் சாரே விஸ்வக்கே மாலிக் பண்ணிட்டேன். எதை நினச்சி நம்ம முழு விஸ்வத்துக்குள்ளே மாலிக் ஆகிறோம். அவங்க படித்து நல்ல மார்க் எடுத்தாங்கன்னா ஏதோ ஒரு ஸ்தூலமாக இந்த உலகத்தில் ஒரு பதவி அடைவாங்க. அதுவும் குறுகிய காலத்துக்குன்னு பாபா முரளியில் சொல்லியிருக்காங்க. எல்லைக்குட்பட்டதுன்னு சொன்னாங்க பாபா பதவி இல்லையா? ஆனால் நமக்கு விஸ்வத்திற்கே மாலிக்கு 2500 ஆண்டுகளுக்கு. அப்போ எவ்வளோ அத்தீந்திரிய சுகம் இருக்கணும்? அங்கே குஷி அதை விட ஆழமானது அத்தீந்திரிய சுகம். அங்கே கொஞ்சம் இருக்கும், நமக்கு எவ்வளோ இருக்கணும்னு சொல்கிறாங்க பாபா? 1000 முறை விட அதிகமாக, 1000 பார், 1000 முறை அதிகமாக இருக்கணும் அவங்களுக்கு இருக்கிறத விட. कोई भी बात में कभी रूठना नहीं है. பாபா சொல்கிறாங்க எந்த விஷயத்துலையும் ஒருபோதும் கோபிச்சுக்க கூடாது. இன்னும் வருதா கோபம்? பாபா சொல்கிறாங்க ब्राह्मणी से नहीं बनती है, बाप से रूठते हैं. अरे तुम बाप से बुद्धि का योग लगाओ ना, उनको तो प्यार से याद करो. बाबा बस आपको ही याद करते करते हम घर आ जाएंगे. பிராமணிகள் கிட்ட கோச்சிக்கிறாங்க, ஒத்து போக மாட்டேங்குதான். பாபாட்ட கோச்சிக்கிறாங்களாம். சிஸ்டர்ஸோட ஒத்து போக மாட்டேங்குது சில பேருக்கு. பாபா கிட்ட கோச்சிக்கிறாங்க. இப்படி குழந்தைங்க இருக்காங்க, ஒருபோது கோச்சிக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க பாபா. அரே நீங்கள் பாபாட்ட புத்தியின் யோகத்தை ஈடுபடுத்துங்க. பாபா சொல்கிறார், பாபாவை அன்பாக நினைவு செய்யுங்க. பாபா உங்களை நினச்சிக்கிட்டே நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம் பாபா அப்படின்னு பாபாட்ட பேசுங்க. अच्छा நல்லது. मीठे मीठे सिकीलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की माता पिता बाप दादा को याद प्यार नमस्ते गुड मॉर्निंग. धारणिकाக முக்கியமான சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க பாபா, கிசி பி பாத்துக்கா ஃபிக்கர் நஹி கர்னா ஹை, சதா ஹர்ஷித் ரேனா ஹை. எந்த விஷயத்தை பற்றிய கவலையும் கொள்ளக்கூடாது, சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது, சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஸ்மிருதி ரஹே ஹம் சிவ் பாபா கே பச்சே ஹேன், பாப் ஆயே ஹேன் ஹமை விஸ்வ கா மாலிக் பனானே. நாம் சிவ் பாபாவினுடைய குழந்தைகள், நம்மை விஸ்வத்திற்கு மாலிக் ஆக்குவதற்காக பாபா வந்திருக்கின்றார் என்ற நினைவிருக்க வேண்டும். सेकेंड पॉइंट, अपनी अवस्था को एकरस बनाने के लिए देही अभिमानी बनने का अभ्यास पुरुषार्थ करना है.
தன்னுடைய ஸ்திதியை ஏக்கரஸாக உருவாக்குவதற்காக, ஏக்கரஸ்னா ஸ்டேபிளாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும் ஸ்திதி. ஏற்ற இறக்கம் வருது இல்லையா, அது இல்லாமல் ஒரே மாதிரி எப்பொழுதுமே உயர்ந்த ஸ்திதி இருக்கணும். அப்படி நம்முடைய ஸ்திதியை ஏக்கரஸாக ஆக்குவதற்காக ஆத்ம அபிமானியாக ஆகுவதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். ஏன்னா அதுதான் அடித்தளம். ஆத்ம அபிமானி தான் என்ன, ஃபவுண்டேஷன், அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா எது என்னானாலும் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகாது. இஸ் புராணே கர்ஸே மமத்துவ நிகால் தேனா ஹே, இந்த பழைய வீட்டிலிருந்து பற்றை நீக்கிவிட வேண்டும். वरदान, मनन शक्ति द्वारा बुद्धि को शक्तिशाली बनाने वाले मास्टर सर्वशक्तिमान भव. மனன சக்தி மூலம், மனன சக்தின்னு என்ன அர்த்தம்? ஞானத்தை கடையிறது, ஞானத்தை சிந்தனை பண்ணுறது. கடையிறதுன்னா ஆழ மந்தன், அது வேற. மனன சக்தினா ஞானத்தை சிந்தனை பண்ணுறது. மனன சக்தி மூலம் புத்தியை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகுக. मनन शक्ति ही दिव्य बुद्धि की खुराक है. जैसे भक्ति में सिमरन करने के अभ्यासी हैं, ऐसे ज्ञान में स्मृति की शक्ति है. मनन शक्ति தான் திவ்ய புத்திக்கான உணவு. மனன சக்தி தான் திவ்ய புத்திக்கான உணவு. எப்படி பக்தியில் நினைவு செய்கிற பயிற்சியாளராக இருக்கிறோம், நினைவு பக்தியிலையும் தேவதைகளை நினைப்போம், பாடல்களை நினைப்போம், மந்திர ஸ்லோகனை நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஞானத்திலே நினைவிற்கான சக்தி இருக்குது. நினைவினுடைய சக்தி ஞானத்திலே இருக்குது. इस शक्ति द्वारा मास्टर सर्वशक्तिमान बनो. रोज अमृत वेले अपने एक टाइटल को स्मृति में लाओ और मनन करते रहो तो मनन शक्ति से बुद्धि शक्तिशाली रहेगी. இந்த சக்தி மூலம் மாஸ்டர் சர்வ சக்திமான் ஆகுங்க. இந்த சக்தி மூலம், மனன சக்தி மூலம், ஞானத்தை சிந்தனை பண்ணுற நினைவு சக்தி மூலம் மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகுங்க. டெய்லி அமிர்த வேளையில் தன்னுடைய ஒரு டைட்டில்னா என்ன, பட்டம். பட்டம்னா இது ஸ்வமானம். ஒரு டைட்டிலை நினைவில் கொண்டு வாங்க. மேலும் அதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போது என்னாகும், அந்த சிந்தனை சக்தி, மனன சக்தியின் மூலமாக புத்தி சக்திசாலியாக இருக்கும். शक्तिशाली बुद्धि के ऊपर माया का वार नहीं हो सकता, परवश नहीं हो सकते. சக்திசாலியான புத்தி மீது மாயா யுத்தம் செய்ய முடியாது. சக்திசாலியான புத்தி இருக்கிறவங்க பர்வஷ், மாயாவுக்கு வசமாக முடியாது. क्योंकि माया सबसे पहले व्यर्थ संकल्प रूपी वान द्वारा दिव्य बुद्धि को ही कमज़ोर बनाती है. इस कमज़ोरी से बचने का साधन ही है मनन शक्ति. அழகாக சொல்லி கொடுக்குறாங்க பாபா. மாயா எல்லாத்தை விட முதல்ல வீணான எண்ணங்கள் என்ற அம்பு மூலமாக திவ்ய புத்தியையே பலவீனமாக ஆக்கிடுது. கேட்டிங்களா? திவ்ய புத்தி தானே மெயின். லௌகிக்லே யாராவது ஏதாவது தவறு பண்ணினாங்கன்னா புத்தி இல்லையான்னு தான் கேட்பாங்க. அப்போது இங்கே பாபா குழந்தை ஆன்மீக மார்க்கத்துக்கு வந்த பிறகு பாபா முதல்ல நம்ம கொடுத்த பரிசே திவ்ய புத்தி. அந்த தெய்வீக புத்தி தான் நம்மளை ஆன்மீக மார்க்கத்தில், ஞான மார்க்கத்தில் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. அதன் ஆதாரத்தில் தான் எடுத்து வச்சுட்ருக்குறோம் நாம், இல்லையா? அப்போது மெயின் மூலம் எதுவோ அதை அட்டாக் பண்ணுது இந்த மாயா. இது பகையாளி மெயின் மூலத்தை அட்டாக் பண்ண பார்ப்பார். அதை மாதிரி மாயா என்ன பண்ணுதான், அந்த திவ்ய புத்தி சரியாக இருந்ததுன்னா பாபா சொல்கிற வழிப்படி மட்டும்தான் நடந்து போயிட்டே இருப்போம். திரும்பியே பார்க்க மாட்டோம் பழைய உலகத்தை, இல்லையா? சைட் சீனை பார்க்கவே மாட்டோம். இப்போ அந்த மாயை என்ன பண்ணுது, அட்டாக் பண்ண வரும்போது அந்த திவ்ய புத்தியில் அம்பு எய்தான். என்ன அம்பு எய்தாமா மாயா? வீணான எண்ணங்கள் என்ற அம்பு எய்து திவ்ய புத்தியவே பலவீனமாக ஆக்கிடுதான். இந்த பலவீனத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கான சாதனம் என்ன? புத்தியே பலவீனம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாம் பாதை மாறிடும், இல்லையா? அதனால் திவ்ய புத்தி அட்டாக் பண்ணாமல், மாயை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கான, அதில் தப்பிக்கிறதுக்கான சாதனம் என்ன? திவ்ய புத்தி பலவீனம் ஆறுலேருந்து தப்பிக்கிறதுக்கான சாதனம் என்ன? மனன சக்தி. மனன சக்தின்னு என்ன அர்த்தம்? கேட்ட ஞானத்தை சிந்தனை பண்ணணும். பாபா கொடுத்துருக்குற ஸ்வமான் வெறும் ஸ்வமான நான் மாஸ்டர் சர்வசக்திவான், மாஸ்டர் சர்வசக்திவான், மாஸ்டர் சர்வசக்திவான் அது இல்லை. மாஸ்டர் சர்வசக்திவான்னா என்ன?
எல்லா சர்வ சக்திவான்னு சொல்கிறாங்க பாபா. அப்போ என்னென்ன சக்திகள் அதில் உள்ளடக்கம் ஆகியிருக்குது, அதில் ஒவ்வொரு சக்தி, பொறுமை சக்தின்னு எடுத்தால் பொறுமை சக்தினா என்ன, அதை எப்படி கொண்டு வரணும், அதுக்கு என்ன செய்யணும், என்கிட்ட எவ்வளோ பொறுமை இருக்குது, எந்த சூழ்நிலையில் நான் பொறுமை இழக்கிறேன், பொறுமை கொண்டு வந்தால் என்ன லாபம், பொறுமை இழக்கிறதுனால என்னென்ன நஷ்டம் ஏற்படுது, அந்த பொறுமையை நான் அந்த சூழ்நிலையிலே கொண்டு வர்றதுக்கு நான் என்ன உணர்ந்திருக்கணும், நான் சதா என்ன ஸ்வரூபத்தில் இருக்கணும், இப்படி அந்த பொறுமைன்னு ஒரு சக்தி எடுத்து, சகிப்புத்தன்மைன்னு ஒரு சக்தி எடுத்து, எதிர்கொள்ளக்கூடிய சக்தின்னு ஒரு சக்தி எடுத்து அதில் ஆழத்தில் போகணும். அதுதான் மனன சக்தி. ஒரு ஸ்வமானத்தை எடுத்து அதில் ஆழத்தில் போகணும், அதை பற்றி சிந்தனை பண்ணணும். அதுதான் மனன சக்தி. ஸ்லோகன். आज्ञाकारी बच्चे ही दुआओं के पात्र हैं, दुआओं का प्रभाव दिल को सदा संतुष्ट रखता है. ஆக்ஞாக்காரி குழந்தைகள் தான் ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமானவர்கள். ஆக்ஞாக்காரி குழந்தைகள் அப்படின்னா யாரு? கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகள் தான் ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமானவர்கள். ஆசீர்வாதங்களின் பிரபாவம் கிடைக்கும், ஆசீர்வாதங்களின் பிரபாவம் உள்ளத்தை சதா திருப்தியாக வைக்கிறது. என்ன ஸ்லோகன் சொல்கிறாங்க பாபா? ஆக்ஞாக்காரி கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகள் தான் ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமானவர்கள். ஆசீர்வாதங்களின் பிரபாவம் உள்ளத்தை சதா திருப்தியாக வைக்கிறது. अव्यक्त इशारा. आत्मिक स्थिति में रहने का अभ्यास करो, अंतर्मुखी बनो. ஆன்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள், உள்நோக்கு முகமுடையவராக ஆகுங்கள். இதான் தலைப்பு. सदा बेहद की आत्मिक दृष्टि, भाई भाई के संबंध की वृत्ति से किसी भी आत्मा के प्रति शुभ भावना रखने का फल ज़रूर प्राप्त होता है. इसलिए पुरुषार्थ से तको नहीं, दिल शिकस्त भी नहीं बनो. सदा எல்லையற்ற ஆன்மீக பார்வை வைக்கணும். சகோதரா சகோதராங்கிற சம்பந்தத்தினுடைய விருத்தியோடு, எல்லையற்ற ஆன்மீக பார்வை மற்றும் சகோதரா சகோதராங்கிற சம்பந்தத்தினுடைய விருத்தி, அது விருத்தியிலேருந்து வரணும் சகோதரான்னு. அதன் மூலமாக எந்த ஒரு ஆத்மாக்காவும் சுபபாவனை வைக்கணும். அந்த வைக்கிறதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்குது. ஆன்மீக திருஷ்டி, சகோதரா சகோதரா சம்பந்தத்தின் விருத்தியோட எந்த ஆத்மாவுக்கு சுபபாவனை வச்சாலும் அதற்கான பிராப்தி கண்டிப்பாக கிடைக்குது. அதனால் புருஷார்த்தத்தில் களைப்படையாதீங்க, உள்ள சோர்வடையாதீங்க. தில் ஷிக்கஸ் நஹி பனோ அப்படின்னா உள்ள உடஞ்சி போகாதீங்க. இவ்வளோ நாளாக நான் சிவபாவனை பண்ணேன், இவங்க மாறவே இல்லையே, உடஞ்சி போகாதீங்க. அழகாக சொல்கிறார் பாபா. நிக்ஷய் புத்தி ஹோ, நிக்ஷய் புத்தி உடையவராக இருங்க. பாபா நம்ம மேலே நம்பிக்கை வச்சு தான் இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக சிவபாவனை பண்ணிகிட்டே இருக்காங்க. பாபாவும் தாதா 2 பேர் சேர்ந்து. பாபாவுக்கு நம்ம மேலே நிக்ஷய் புத்தி இருக்குது இல்லையா, என் குழந்தை என்றைக்குனாலும் மாறிடும் தெரிஞ்சிருக்காங்க பாபா. ஆனால் நிக்ஷய புத்தியோட பாபா இப்போ வரைக்கும் நமக்கு பாலனா கொடுத்துட்ருக்காங்க இல்லையா. அப்படி நீங்களும் நிக்ஷய புத்தி வைங்க. மேரேப்பன்கே சம்பந்த சே ஞாரே ஹோ, என்னுடையவங்க அப்படிங்கிற உறவுலேருந்து விடுபடுங்க. யாருக்கா சுபபாவனா பண்ணுறோம்? நம்முடைய உறவில் யாரோ சரியில்லைன்னா தான் அவங்க செய்கிற செயலை பார்த்ததுன்னா சுபபாவனா பண்ணுறோம். அந்த என்னுடையவருங்கிறது இருக்கு இல்லையா, அந்த சம்மத்திலேருந்து விடுபடுங்க. ஏன்னா பாபா முரளில் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் பண்ணுறது சுபபாவனை தான், ஆனால் என்னுடைய பிஸ்னஸ் நல்லாகணும், என்னுடைய குழந்தை நல்லாகணும், இந்த என்னுடையன்னு தேக உணர்வில் நினைக்கிறீங்க இல்லையா, இது ஒரு தர போல் மறைச்சிருதான். நம்ம பண்ணுற சுபபாவனை நேரடியாக இப்போ அந்த ஆத்மாவுக்கு போய் ரீச் ஆகாதான் அப்படின்னு ஒரு பாபா முரளியில் வர்தானத்தில் பாபா எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லியிருக்காங்க. என்னுடையதுங்கிறத விடணும், என்னுடைய உறவு அப்படிங்கிறத விட்டுட்டு ஆத்மான்னு பார்க்கணும். பார்த்து அவங்களுக்கு தேவையான சுபபாவனை பண்ணணும், அதுக்கு தான் ரிசல்ட் இருக்கும். சாந்தி और शक्ति का सहयोग आत्माओं को देते रहो. ஸோ நிக்ஷய புத்தியுடையவராக இருக்கணும், என்னுடையவர் என்ற உறவிலிருந்து விடுபடணும், சாந்தி மற்றும் சக்தியினுடைய சகயோகத்தை ஆத்மாக்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புரியுதா? அப்போ தான் நாம் செய்கிற சுபபாவனைக்கான ரிசல்ட் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க பாபா. அடுத்து இந்த மாதம் மம்மாவினுடைய மாதம். நம்ம எல்லோரும் டெய்லி மம்மாவினுடைய ஒரு குணம், ஒரு சக்தியை பற்றி கேட்டுட்டு வரோம். அந்தந்த நாள் அதற்கான பயிற்சியை நாம் செய்துட்டு வரோம் இல்லையா. இன்றைக்கி ஒரு அருமையான குணம் அம்மாட்ட இருந்த குணம் என்னென்னா, ஷமா பாவ் கே குணசே சதா சமானே கி சக்தி சே சம்பன்ன. மன்னிப்பு என்ற குணத்தினால் சதா கரைக்கும் சக்தியில் நிறைந்த நிலை, சம்பன்னம். मम्मा हर बच्चे की कमी कमज़ोरियों को जानते हुए भी सदा सबके प्रति क्षमा भाव रखा.
மம்மா ஒவ்வொரு குழந்தையினுடைய குறை மற்றும் பலவீனங்களை அறிந்திருந்த போதிலும் சதா அனைவருக்காகவும் மன்னிப்பு பாவனை வைத்தார். கிசி கி பி கமியோं का कभी किसी के सामने वर्णन नहीं किया. யாருடைய குறைகளையும் ஒருபோதும் யாருக்கு முன்னாலும் வர்ணிக்கவே இல்லை. எந்த குழந்தையினுடைய குறையையும் ஒருபோதுமே ஒரு டைம் கூட யாருக்கு முன்னாடியுமே வர்ணிக்கல. சப் குச் சுனா और சமாயா. எல்லாத்தையும் ஆனால் கேட்டாங்க மம்மா. எல்லாரையும் மம்மாவும் 400 பேரே வளர்த்தாங்க இல்லையா, எல்லாரை பற்றின விஷயம் அம்மாவுக்கு வந்திருக்கோம் இல்லையா, எல்லாத்தையும் கேட்டாங்க, எல்லாத்தையும் கரைச்சிட்டாங்க. மம்மா மே சாகர் சமான் சமானே கி சக்தி தீ. மம்மா கிட்ட கடலுக்கு சமமாக கரைக்கும் சக்தி இருந்தது. हम सब भी क्षमा भाव के गुण को धारण कर हर बात को संभाले, तब सभी दिल से अपना मानेंगे और सम्मान देंगे. நாம் அனைவரும் கூட மன்னிக்கும் பாவனை என்ற அந்த குணத்தை தாரணை செய்து ஒவ்வொரு விஷயத்தையும் கரைத்து விட வேண்டும். மன்னிச்சாதான் கரைக்க முடியும்னு சொல்கிறாங்க. மன்னிப்பு என்பது குணம், கரைப்பது என்பது சக்தி. ஒரு குணம் மன்னிக்கும் குணம், சக்தி என்ன? கரைக்கும் சக்தி. ஸோ நம்ம மன்னிப்பு குணத்தை தாரணை செய்து ஒவ்வொரு விஷயத்தையும் கரைத்து விட வேண்டும். அப்பொழுதே அனைவருடைய உள்ளத்திலிருந்தும் அனைவரும் உள்ளபூர்வமாக நம்மை தன்னுடையவர் என்று ஏற்றுக்கொள்வார்கள் மற்றும் மரியாதை கொடுப்பார்கள். எதிர்பார்க்குறோம் இல்லையா, எல்லாரும் என்னை ஏற்றுக்கணும், எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுக்கணும், எல்லாரும் எனக்கு அன்பு செலுத்தணும் எதிர்பார்க்குறோம் இல்லையா. அப்போ நாம் என்ன செய்யணும்? நாம் யாருடைய குறை பலவீனங்களை பார்க்காமல், தெரியும் அவங்க நம்மக்கிட்டே நெகட்டிவாக நடந்துப்பாங்க, நமக்கு பிடிக்காத மாதிரி நடந்துப்பாங்க, ஆனால் என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க? மம்மா எப்படி இருந்தாங்க? மன்னிச்சிடணும். மன்னிச்சுட்டு அடுத்து மன்னிக்கிறதோடு மட்டும் நிப்பாட்டக்கூடாது. ஒரு முறை ஜானகி தாதிஜிகிட்ட கேட்டோம், சிஸ்டர்ஸ்க்கான பட்டி. அதில் ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, தாதி நாங்கள் மன்னிச்சிடுறேன், ஆனால் திரும்ப எனக்கு அவங்க செஞ்சது ஞாபகம் வருது அப்படி சொன்னாங்க. அப்போ தாதி சொன்னாங்க, அப்படின்னா நீங்கள் மன்னிக்கவே இல்லைன்னு அர்த்தம். மன்னிச்சிடுறேன், நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், பழகிறேன், எப்பொழுதும் போல் இருக்கிறேன், ஆனால் திருமணம் செஞ்சது ஞாபகம் வருது அப்படின்னு சொன்ன உடனே தாதி உடனே சொல்லிட்டாங்க, இல்லை நீங்கள் மன்னிக்கலைன்னு அர்த்தம் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ மன்னிச்சிட்டா என்ன ஆகக்கூடாது? அது நினைவுக்கு வரக்கூடாது. மன்னிப்பு குணத்தோடு சேர்ந்த ஒரு சக்தி எது? கரைக்கும் சக்தி. மன்னிச்சிட்டா அது அப்படி கரைச்சிடணும், அது எமர்ஜே ஆகக்கூடாது. அப்போத்தான் மறந்துட்டோன்னு அர்த்தம். அப்போ தான் திரும்ப அவங்ககிட்ட பழைய நிலையில் அன்பாகவே நாம் பாபா இப்படி நம்மக்கிட்ட பழகுறாங்களோ, பேசுகிறாங்களோ, நம்மக்கிட்ட அன்பு பாராட்டுறாங்களோ, அதே போல் நாம் அன்பு பாராட்ட முடியும். எவ்வளோ உயர்ந்த குணம் மம்மாட்டும் இருந்திருக்குது இல்லையா? மம்மாட்டேருந்து இன்றைக்கி நாம் அந்த குணத்தை எடுத்துக்கணும். யார் எவ்வளோ பலவீனத்தோட குறைகளோடு இருந்தாலும் நம்ம மன்னிச்சிடணும். அது முக்கியமான இன்னொரு பாயிண்ட்டு, அதை யார்கிட்டையும் ஒருபோதும் வர்ணிக்கலை மம்மா, அதே நம்மளும் தாரணப்படணும். கரைச்சிடணும், அது திரும்ப எமர்ஜே ஆகாத அளவுக்கு கரைச்சிடணும். ஓம் சாந்தி. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். திவ்ய திருஷ்டி திவ்ய சிருஷ்டி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். ஜோதி சொரூபம் உந்தன் சொரூபம், முக்தி மேலும் ஜீவன் முக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். 2 எழுத்தினில் என்னை மறந்தேன், அந்த வார்த்தை பாபா, மேரா பாபா. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். காலம் மாறும், காணும் பொருளும் மறையும், உன் அன்பு மட்டும் மாறாதே, உன் கருணை மட்டும் மாறாதே. உன் திருஷ்டி பட்டதும் நான்
புனிதனாகிறேன், நான் புனிதமாகிறேன். 2 எழுத்தினில் என்னை மறந்தேன், அந்த வார்த்தை பாபா, மேரா பாபா, பாபா, மேரா பாபா. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். திவ்ய திருஷ்டி திவ்ய சிருஷ்டி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். ஜோதி சொரூபம் உந்தன் சொரூபம், முக்தி மேலும் ஜீவன் முக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். 2 எழுத்தினில் என்னை மறந்தே, அந்த வார்த்தை பாபா, மேரா பாபா. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். உலக வாழ்க்கை வாழ ஞான செல்வம் வேண்டும், உன் ஸ்நேகம் என்னை இனிமையாக்குதே, உன் யோகம் என்னை வலிமையாக்குதே. உன்னை புகழ்ந்து பாடியே நான் பெருமை அடைகிறேன், நான் சக்தி அடைகிறேன். 2 எழுத்தினில் என்னை மறந்தேன், அந்த வார்த்தை பாபா, மேரா பாபா, பாபா, மேரா பாபா. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். திவ்ய திருஷ்டி திவ்ய சிருஷ்டி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். ஜோதி சொரூபம் உந்தன் சொரூபம், முக்தி மேலும் ஜீவன் முக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். 2 எழுத்தினில் என்னை மறந்தேன், அந்த வார்த்தை பாபா, மேரா பாபா, பாபா, மேரா பாபா, பாபா, மேரா பாபா, பாபா, மேரா பாபா. எல்லாத்தையும் உங்களால் அன்போடு பார்க்க முடியும் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் முழு உலகமும் அழகாயிடும். If you can look at everything lovingly, the whole world becomes beautiful.